ஏன்னா நிறைய நாங்க பாக்குற மாணவர்கள் படிச்சிருப்பீங்க, சில பேர் அறக்குறையா படிச்சிருப்பீங்க, இன்னும் சில பேர் படிச்சுட்டு கொஞ்சம் பயத்தோட இருப்பீங்க. அதே மாதிரி இந்த கடைசி நேரத்துல என்ன பண்ணலாம், இந்த கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு நுட்பங்களை பாவிக்கலாமா, கூடாது, அப்படி பாவிக்கிறதா என்ன மாதிரியான நுட்பங்களை பாவிக்கணும், இப்படி எல்லாம் பல யோசனைகளோட அந்த எக்ஸாம் என்ற ஒரு அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறது சாதாரணம். பொதுவா எந்த மாணவர்களை நாங்க பார்த்தாலும் கூட, அவங்க படிச்சாலும் படிக்காட்டியும் கூட, எக்ஸாம் என்று வர நேரம் ஒரு தயக்கம், ஒரு ஒரு டென்ஷன் இருக்கு. அப்ப இந்த டென்ஷன், இந்த தயக்கமும் கூட படிச்சதை கூட சரியாக எழுதி கொள்ள இயலாம மார்க்ஸ் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்படியான ஒரு நிலைமையிலிருந்து மாணவ சமூகத்தை மாத்தி எக்ஸாம தைரியமாக முகம் கொடுக்கறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் தான் அல்லது இந்த ப்ரோக்ராம் தான் இது. அந்த வகையில இந்த ப்ரோக்ராம்ல நீங்க உங்களோட மனசுல உள்ள சங்கடங்கள், குழப்பங்கள் இதெல்லாத்தையும் நிவர்த்தி செய்துவிட்டு மிகவும் தைரியமாக மன பலத்தோடு எக்ஸாம ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எடுத்து தரும் என்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இன்ஷா அல்லாஹ். வந்த வகையில அதே போல சில நுட்பங்களையும் இதுல நீங்க படிக்க போறீங்க, தெரிஞ்சு கொள்ள போறீங்க. எக்ஸாம் எப்படி ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்றது, அதே மாதிரி அதுக்கு தேவையான நுட்பங்களை இதுல நீங்க படிச்சு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய எக்ஸாம்ல சிறந்த பெறுபேறுகளை பெறுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த வகையில இந்த துறையில மிக பல வருடங்களாக அனுபவம் பெற்ற அனீஃபா வஹப் சார் இந்த இந்த ப்ரோக்ராம நடத்த போகிறார். அவர் மாணவ சமூகத்தோட நீண்ட காலமாக வேலை ஒர்க் பண்ணி அதுல நிறைய அனுபவங்களை பெற்று அவங்களை கைட் பண்றதுல அவர் முன்னிலையில இருக்கிறார் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில். அந்த வகையில இந்த நிகழ்வு நடைபெறும். அதே போல இதுக்கு பிறகும் நாங்க நிறைய மாணவர்களை மையமாக கொண்டு பல நிகழ்வுகள் நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். எங்களோட கீப் இன் டச், எங்களோட தொடர்ந்து இருங்கன்னு நாங்க சொல்லிக்கொண்டு, அப்போ வளவாளருக்கு நான் வாய்ப்பை கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். இதுல ஒரு அதாவது இதுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக தான் இதை நான் பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளங்கும். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு எந்த அளவு உங்களோட மனசுல சேஞ்சஸ் வந்திருக்கு, எந்த அளவுக்கு நீங்க மிகவும் வெற்றிகரமாக எக்ஸாமுக்கு முகம் கொடுக்க போறீங்கன்றதை நீங்க படிச்சு கொள்ளுங்க. அந்த வகையில நான் விடைபெறுகிறேன். அப்போ வஹப் சார் அவங்களுக்கான வாய்ப்பு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சார். மதிப்புக்குரிய அஸ்மியா சார் அவர்களை இந்த இடத்துல விழித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவிகளையும் வரவேற்றுக் கொண்டு அனைவருக்கும் இனிய இந்த நேர பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். முதல்ல ஒரு விஷயத்தை நாங்க கேட்டுக்கொள்றோம் என்னென்னால், உங்களோட மைக் எல்லாத்தையும் மியூட் பண்ணுங்க. மைக் எல்லாத்தையும் மியூட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருக்குமாம்னா அல்லது நாங்க பேசி சொல்ற நேரம் மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். அப்படி இந்த ஒரு விஷயத்த நாங்க கொஞ்ச நேரம் தான் நாங்க சில விஷயங்களை படிக்க போறோம். இந்த கொஞ்ச நேரமும் உங்களோட பெருமதியான நேரம். உங்களோட அந்த பெருமதியான நேரத்துல பெருமதியான விஷயங்களை நீங்க எடுத்துக்கொள்றங்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு ரிக்வெஸ்ட உங்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்றேன். ரைட். அடுத்த விஷயம் தான் நாங்க இந்த இடத்துல பார்க்க போறோம். என்ன விஷயம்னா, கொஞ்சம் நான் அந்த மியூட் பண்ணிட்டு வாரேன். ஓகே. அப்ப நாங்க பார்ப்போம். தொடர்ச்சியாக இந்த நேரத்தை பிரயோஜனமாக பயன்படுத்துறது அப்படி ஒரு ரிக்வெஸ்டோட வச்சுக்கொண்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாம் கிட்டவாக நெருங்க போகக்குள்ள பெரும்பாலான மாணவர்களுக்கு ஆஸ்மியா சார் அவங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் ஃபியர்ன்னு நாங்கள் சொல்லுவோம், அல்லது என்டிசிபேட்டரி என்சைட்டின்னு நாங்கள் சொல்லுவோம், அல்லது ஃபோபியாண்டு பல வகையில் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. கொஞ்சமா ஒரு வகையான பயம் இருக்கும். நிறைய மாணவர்கள் இந்த பிசிக்கலாக இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிற நேரம் அவங்க சொல்ற ஒரு பிரச்சனை தான் என்னென்றால், சார் படிச்சதெல்லாம் மறக்குது, ஞாபகத்துக்கு வருது இல்லை, எக்ஸாம் கிட்டவாக போகக்குள்ள ஒன்றுமே பிளேங்க் அவுட்னு நாங்கள் சொல்லுவோம், ஒன்றுமே தலைக்குள்ள இல்லாத மாதிரி இருக்குது, அதே மாதிரி படிக்கிறதுக்கு போனால் தூக்கம் ஆயிக்குது,
இப்படியான நிறைய இஷ்யூஸ்கள் இருக்குது. எனவே இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல மாணவர்கள் கேட்கறது நாங்க பாக்குறோம். சில மாணவர்கள் நாங்க படிக்கிறதை இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ற, அடுத்தது நாங்க ஏதோ ஒரு கஷ்டமாக அங்கலைங்களை சுத்தி திரிஞ்சிட்டோம், இருக்கிற இன்னும் ஒரு 20-25 நாளையும் நாங்க எப்படி பிரயோசனமாக பயன்படுத்தலாம், அதுக்குள்ள ஏதாவது ஒன்றை படிச்சு கொள்ளலுமா, அல்லது நிறைய நோட்ஸ் இருக்குது, படிச்சது மறந்த மாதிரி இருக்குது, எப்படி லேசாக ஞாபகப்படுத்தலாம், அதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்குதா, ஒரு கஷ்டமான விஷயத்தை லேசாக பயன்படுத்தி கொள்றதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்குதா, இந்த மாதிரியான நிறைய கேள்வி கேட்கிற மாணவர்கள் ஈக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் நாங்க முதல்ல இந்த எக்ஸாமுக்காக வேண்டி எங்களோட மனநிலை எப்படி தயார்படுத்தணும்ங்கிற ஒரு விஷயத்தையும், அதுக்கு பிறகு நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த என்ன வகையான டெக்னிக்ஸை பயன்படுத்தலாம்ன்ற ஒரு விஷயத்தையும், அடுத்தது எக்ஸாமுக்கு முந்தினாண்டு எக்ஸாம் நாள், எக்ஸாம் ஹால், எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், இந்த மறக்காம அல்லது டென்ஷன், அந்த எங்களோட படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுல ஃப்ளோ ஆகிறதுக்கு எப்படி நடந்து கொள்ளணுங்கிற விஷயத்த மற்றும் இந்த ஒரு 1 ஹவருக்குள்ளுக்கு உங்கள்ட்ட நான் கதைக்க விரும்புகிறேன். கடைசியாக உங்களோட ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கடைசி பகுதியில் அந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். ரைட், அப்போ நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் சொன்ன மாதிரி நோட் புக் எல்லாம் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸோட இந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். ரைட், அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு ஒரு இலக்கு தேவை. நான் இதெல்லாம் பெருசாக நான் விளங்கப்படுத்தலை, சொல்லிக்கிட்டு போகிறேன். நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதா இருந்தால் அல்லது எக்ஸாம சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டியதாக இருந்தால் இவ்வளவு காலமும் போனது ஒரு பக்கம் இருக்க, முழு உங்களோட இலக்கும் இந்த எக்ஸாம்ல, அதாவது நாங்க என்ன எழுத போற எக்ஸாம்ல ஒரு சிறந்த பொறுப்பை பெறணுங்கிறதுல உங்களோட எண்ணம் இருக்கணும்ன்றது இந்த ஆரம்பத்துல கேட்டுக்கிட்டேன். ஒரு ஒரு இலக்கு ஒன்று இருந்தா தான் எங்களுக்கு அதை அடையிறதுக்கான முயற்சிகளை எங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலுமாக இருக்கும். அப்ப இலக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களோட சிந்தனைகள் சிதறும், நாங்க போக்கஸ் பண்ணி படிக்க மாட்டோம். எனவே பிரச்சனைகள் எங்களுக்கு அந்த பாடம் நிற்கிறது இல்லாம போகும், தூக்கம் வாரது வரும், வேற வேற சிக்கல்கள் எல்லாம் வரும், கூட்டாளிமாரோட சுத்த வேண்டி வரும், பலவேறு பிரச்சனைகள் வரும். எனவே கட்டாயமாக நீங்க இன்னைக்கு எக்ஸாம சக்சஸ்ஃபுல்லாக நடத்தணுமா இருந்தால் கட்டாயமாக நீங்க இந்த எக்ஸாம்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பெறுபவரோட நீங்க மனசுல டார்கெட் பண்ணி ஒரு இலக்கொண்ட தீர்மானம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு செய்தி அந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த டைம்ல எக்ஸாம் போபியா அல்லது எக்ஸாம் பயம் அப்படின்னு எல்லாம் மாறதுக்கான சில காரணங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னு சொல்லிச்சேன்னா, உம்மா வாப்பாக்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், ஓலை எடுக்கணும், நீங்க உங்களை நாங்க எதிர்பார்க்கிறோம் சொல்லிப்பாங்க. ஆசிரியர்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. நண்பர்கள் கூட படிக்கிறார்கள், கொஞ்சம் கூட படிக்கிற மாதிரி நம்மளுக்கு வழங்கும். அடுத்தது இந்த ரிசல்ட்ஸ் அவுட் ஆனது பிறகு என்ன ரிசல்ட்ஸ் சொல்லி கேட்பாங்க. அவங்கள்ட்ட சொல்ற நேரம் பிள்ளையா இருந்தா சிக்கலா போய்த்துருமே. ஆரம்ப காலத்துல நல்லா படிச்சுட்டோம், அண்மை காலத்துல கொஞ்சம் விளையாடிட்டோம், எனவே நம்ம எல்லாரும் நம்பிக்கை இருக்கிறாங்க, நாம அந்த ரிசல்ட்ஸ் சரியாக எடுக்கலாட்டி சிக்கல் வரும் என்ற பல்வேறு சிந்தனைகள் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வரும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அப்படியானதெல்லாம் எங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடியதா இருக்குமாம்டால் அது பிரச்சனையே இல்லை. இந்த கேள்விகளுக்கு மத்தியில் இல்லை, அப்ப நான் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. படிக்கிறதுக்கும் தடையாக அது அமையுமாக இருக்குமாம்டா, நீங்க ஒரு டார்கெட்டை வைங்க, யார் என்ன எதிர்பார்த்தாலும் நாங்க இந்த ஒரு ரிசல்ட்ஸை அடையிற இந்த மனசுல ஞாபகத்தை வச்சுக்கொண்டு படிக்கிற முயற்சியில் ஈடுபடுங்க. எனவே ஒரு இலக்குங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக தேவை என்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது இந்த இதுல ஒரு நல்ல சிறந்த பொறுப்பை பெறுறது. நாங்க அது என்னங்கிறத கடைசியாக நாங்க பார்ப்போம் சொல்றேன். அப்படி ஒரு இலக்கு வைக்கிறதா இருந்தால் நீங்க எல்லாரும் வைக்கலாம். என்னன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த ஓலவல் பரீட்சையில, காப்போத்து சாதாரண தர பரீட்சையில நான் 9A தர சித்திகளை பெற்று இந்த அதாவது ஏலெவல், இதுல பல்கலைக்கழக ஏலெவல் மாணவர்களுக்குரிய சில விஷயங்கள் இது. பல்கலைக்கழகம் இல்ல, நாங்க வந்துட்டு ஏலெவலுக்கு தகுதி பெறுவோம், பல்கலைக்கழகம் ஏலெவலையும் படிச்சு பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கு முயற்சிவோம், அதுக்கான பேச எடுத்துக்கொள்ளும் வச்சுக்கொள்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களோட இலக்கு மிச்ச தெளிவாக இருக்கணும். என்னன்னு சொன்னால் 2026 9A தர சித்திகளை பெற்று நாங்க உயர் தரத்துக்கு தகுதி பெற்றிருப்போம் சொல்லி
நாங்க என்ன செய்யலாம் என்றால் அதை மாற்றிக்கொள்ளலாம். சரி, உயர் தரத்திற்கு அனுமதியை பெற்றிருப்பேன்னு சொல்லி உங்களோட இலக்கை நீங்க வந்துட்டு மாத்தி அப்படி வச்சுக்கொள்வீங்கள் என்றால் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை தரும். அதை நோக்கி நகர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும். நோட்ஸ் எல்லாம் படிக்கிறதுல ஞாபகத்தில் வச்சுக்கொள்றதுக்கு உங்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பத்தை தரும். வீண் விளையாட்டுகள், இந்த போன், வேற வேற விஷயங்கள் எல்லாத்திலையும் அல்லது எங்களை படிக்க விடாம தடுக்கிற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் தூரமாகிறதுக்கு இந்த இப்படி ஒரு இலக்கை நீங்க வச்சுக்கொள்றது மிச்சம் பிரயோஜனமாக அமையுங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எனவே இப்படி ஒரு இலக்கை நீங்க வச்சுக்கோங்க. இதை எழுதி உங்களோட தூங்குற பெட்டில் எழுதி ஒட்டி கொள்ளலாம். பார்க்குற கண்ணாடியில, உங்களோட பென்சில் பாக்ஸ்ல அடிக்கடி பார்க்குற இந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க அதை காட்சிப்படுத்தி வைக்கிறங்கிறது உங்களோட ஒரு மோட்டிவேஷனாக கொண்டு போகுங்கிறத இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க இந்த மறக்குது, ஞாபகத்துல நிக்குது இல்ல, அல்லது எக்ஸாமுக்கு கிட்ட வருது இல்லன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ப்ரொசஸை மட்டும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிப்பட்டு முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படியே பாக்குறது என்னன்னா எங்களோட ஞாபகம் உருவாகிறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுல இந்த படத்துல நீங்க அதை பாக்குறதுக்கு ஏழுமாக இருக்கும். சரி, இத நீங்க இந்த ப்ரொசஸ பாத்தீங்கன்னா எல்லாரும் நீங்க நிறைய மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டிப்பீங்க. 3 விஷயம் சொல்லி தந்திப்பாங்க. அந்த என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரைவல்னு சொல்லி ஒரு தகவலை உள்வாங்கி பதிவு செஞ்சிருந்து தேவையான போது எடுக்கிறேன். அதையும் தாண்டியான ஒரு விஷயம் தான் இது இருக்குது. என்னன்னு சொன்னால் நாங்க பொதுவாக படிக்கிற நேரம் சென்சரி மெமோரி, புலனுணர்வு ஞாபகம் உருவாகும். அதை நாங்க திரும்ப 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 பாக்குற நேரம் ஷார்ட் டர்ம் மெமரிக்கு போகும். அந்த ஷார்ட் டர்ம் மெமரியில் இருக்கிறத திரும்பவும் நாங்க ரிஹர்சல் செய்யற நேரம், படிக்கிற நேரம், செல்ஃப் ஸ்டடி செய்யற நேரம் அது லாங் டர்ம் மெமரிக்கு போகும். இந்த லாங் டர்ம் மெமரிக்கு போறதுதான் உண்மையாக ஞாபகம் உருவானன்னு நாங்க சொல்லுவோம். அதுக்கு இடையில அது நிக்குமாம்னால் மறந்து போய்த்திரும். ஸோ நீங்க இவ்வளவு காலமும் நம்ம ஒரு 20 நாள் தான் நீக்குது, நீங்க என்ன வகையில படிச்சுக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்க லாங் டர்ம் மெமரி ஒன்றுக்கு போனால் அதை ரிட்ரைவ் திரும்பி மீள பெற்றுக்கொள்றதுக்கு ரிவிஷன் செய்வோம் என்றால் அது திரும்பி ஷார்ட் டர்ம் மெமரிக்கு வரும். அந்த ஷார்ட் டர்ம் மெமரி குறுகிய கால ஞாபகத்தில் இருந்தா நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. எனவே படிச்ச ஒரு விஷயத்தை லாங் டேர்முக்கு அனுப்புறதும், அதாவது மூளையின் ஆழமான பகுதிக்கு அனுப்புறதும், அதே மாதிரி ஆழமான பகுதியில இருக்கிறத திரும்பி குறுகிய கால ஞாபகத்துக்கு கொண்டு வரதுக்கு நீங்க ரிஹர்சல் செய்ய வேண்டி வரும். சில டெக்னிக்கை பயன்படுத்த வேண்டி வரும். அதுக்கான சில டெக்னிக்கை நாங்க சொல்லுவோம். எனவே லாங் டேர்ம் மெமரிக்கு போனது ஒரு நாளும் மறக்க மாட்டோம். ஆனால் மறந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொல்லி அர்த்தம் என்னென்னால் நாங்க டென்ஷன் ஆகிக்கிறோம், அல்லது அதுக்கு தடையாக இருக்குது, அல்லது நாங்க முறையாக ரிவிஷன் செய்யல இந்த ஒரு விஷயம். எனவே இப்ப நீங்க புதுசாக ஏதாவது படிக்க போறீங்களா, புதிய சில நோட்ஸ்கள் வருதாம்டா, நீங்க இதுல உங்களோட கண்ணு, காது, உள்ளம் இது 3ஐயும் ஒருமிக்க பயன்படுத்தி இந்த தகவலை உள்வாங்கி அதை கொஞ்சம் எழுதி பார்த்து ரிப்பீட் பண்ணி லாங் டேர்ம் மெமரிக்கு அனுப்புறதும், லாங் டேர்ம் மெமரியில ஆல்ரெடி இருக்கிற ஞாபகமும் இதுவும் சேர்ந்து திரும்பி வாரத்துக்கு சில டெக்னிக்கை பயன்படுத்தி ரிவிஷன் செய்யறதுங்கிறது இந்த காலத்துல செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அது என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். அந்த டெக்னிக் எல்லாம் என்னங்கிறது இந்த இடத்துல நாங்க பார்ப்போம். ஸோ இப்படிதான் ஞாபகம் உருவாகுறங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற மெஜிக் ஒன்றும் இல்லை. இதுக்குன்னு சொல்லி ஏதாவது சாப்பாடு இது வாங்கி சாப்பிட்டோம்னா அப்படி ஞாபகத்துல நின்றும் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது மெஜிக்கான டெக்னிக் இதுதான்னு கேட்டா அப்படி ஒரு மெஜிக்கலும் இல்லை. நாங்க ஒரு முயற்சி செஞ்சு இந்த ப்ரொசஸை சரியா கடைபிடிப்போம் என்றால் எங்களுக்கு ஞாபகம் உருவாகும். உருவாகின ஞாபகத்தை திரும்பி கொண்டு வரதுக்கு ரிவிஷன் டெக்னிக்கை பயன்படுத்தினோம் என்றால் வரும். இவ்வளவுதான் சுருக்கம். ரைட், இப்ப நாங்க பார்ப்போம். அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்கிறன்னு ஒரு விஷயம் நொண்டிக்குது. யாருக்கு மறக்கும், எப்படி மறக்கும் அப்படின்னா இதை நீங்க பார்க்கல. நாங்க படிக்க போகக்குள்ள 100% மீக்கிறது. கொஞ்ச நாள் போகும்போது ரிப்பீட் பண்ணாம விட்டோம் என்றால் 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 1 ஹவருக்கு ஒருக்கா, 9 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா, 1 டே, 2 டேஸ், 6 டேஸ், ஒரு மாசம் சொல்லி நாங்க ஞாபகப்படுத்தாம விட்டோம் என்றால் 100ல இருக்கிறது 21% வந்து நிற்கும். எனவே இருக்கிற 20 நாளுக்குள்ளேயும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தியல அது நாங்க ஆரம்பத்துல சொல்லி இருக்கணும். ஆனா நீங்க கொஞ்சம் படிச்ச பாடங்களோட, நோட்ஸோட, நீங்க எடுத்த ஷார்ட் நோட்ஸ் எழுதிக்கலாம், அல்லது எதிர்பார்க்க வினாக்கள் அளிக்கலாம். இதுகளோட டச் ஆகிக்கிறதுக்கு பாருங்க, அப்ப மறக்காது. இதுதான் மறதிக்கான சிஸ்டம். நீங்க டச் இல்லாம போனீங்களாம்னால் உங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்க படிச்சுப்பீங்களாம்னால் அது மறக்காது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்துக்கு வராம இருக்கிறதுக்கு சில தடையான காரணிகள் இருக்குது. அதை எப்படி இல்லாம ஆக்குங்கிறது நாங்க பார்ப்போம். அப்ப நாங்க எவ்வளவு நேரமும் பார்த்துக்கிறோம் என்னென்றால் உங்களுக்கு கட்டாயம் ஒரு இலக்கு தேவை,
அந்த இலக்குங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா 2026 நடக்கிற பிப்ரவரியில நடக்கிற 17ஆம் தேதி நடக்கிற எக்ஸாம்ல நாங்க 9A எடுக்கிறது. உங்களோட கெப்பாசிட்டிக்கு நேரம் 9A தான் இல்லை, உங்களோட கெப்பாசிட்டி மேக்சிமம் என்னங்கிறதுக்கு ஏற்ற நீங்க அதை எழுதி நீங்க அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்றது. அடுத்தது ஞாபகம் உருவாகிறதுக்கான ஒரு ப்ரொசஸ் இருக்குது. எனவே கண்ணும் காதும் உள்ளமும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபித லஅல்லக்கும் தஷ்குரூன். ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. அல்லாஹ் தஆலா உங்களை தாயிர வயிற்றில இருந்து வெளியாற்றுற நேரம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கண்ணையும் காதையும் உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா அல்லது மென்டல் ப்ரொசஸ் இதை தந்தது வந்துட்டு அல்லாஹ் தஆலா என்னத்துக்கு வந்தால் நீங்க நிறைய விஷயங்களை படிச்சு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக வேண்டி. எனவே மிக முக்கியமான 3 கருவி இந்த கண்ணும் காதும் உள்ளமும். நீங்க இந்த 25 நாள் எக்ஸாம் இன்னும் மீக்க போகல, உங்களோட கண்ணையும் காதையும் உள்ளத்தையும் எதுக்கு பயன்படுத்துறீங்கிறது தான் உங்களோட எக்ஸாம்ல இருக்கிற ரிசல்ட்ஸுக்கு அது ரிசல்ட்ஸ்ல தாக்கம் செலுத்தும். எனவே மிக கவனமா இதுக்கு முன்னுக்கு எப்படி பயன்படுத்தினீங்க, இப்ப எப்படி பயன்படுத்த போறீங்கிறது, இது 3 மிக முக்கியமான விஷயம் உங்களோட ஞாபகம் உருவாகிறதுக்கும் அதே மாதிரி ஞாபகத்தை ரிப்பீட் பண்றதுக்கும். சரி, நான் என்ன சொல்ல வரேனுங்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கும். கடைசியாக நாங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்ப்போம். அப்ப இது ஆக முக்கியம். அடுத்தது அடிக்கடி நாங்க எதோட தொடர்பு வைக்கிறோமோ அது எங்களுக்கு மறக்காது. சரி, ரிவிஷன் செய்யறதா இருந்தாலும் சரி, மூளைக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி, அதுதான் இந்த வரைவு எங்களுக்கு காட்டுது. உங்களை ஒரு தரம் யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு தூரம் இதோட ஃபிட் ஆகிக்கிறீங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்க சொல்லுவோம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறது அதை நாங்க பார்ப்போம். அடுத்தது நாங்க பார்த்தோம் என்றால் சரி, இந்த இப்ப இதுல நான் பின்னிக்கிறத முன்னுக்கே சொல்றேன். எனவே நீங்க இதுல ஸ்மார்ட் போனை பாக்குறீங்க, அதுல வார நாடகங்கள் வீடியோ காட்சிகளை அதுல வார விஷயங்களை காதுல போட்டு கேட்குறீங்க. அப்ப கண்ணையும் காதையும் உங்களுக்கு பொருத்தம் இல்லாத விஷயத்துல நீங்க செலவழிப்பீங்களால் மனசுல வித்தியாசமான எண்ணங்கள். சரி, சில நேரங்கள்ல வகுப்புல இருக்கிற எஃப்ஏஆர்சி கேளும் உங்களுக்கு அந்த அதை பத்தின யோசனைகள். சரி, அது இல்லாம வேற வேற கூட்டாளிமார்களோட போறது, சுத்தி திரிகிறது, சாப்பாட்டு கடைகளுக்கு போறது, அதே மாதிரி ட்ரிப் மாதிரி ஃபன் எடுக்கிறது, தேவையில்லாத ஜோக் அடிக்கிறது, சத்தம் போட்டு சிரிக்கிறது, இப்படி அந்த பொருத்தம் இல்லாத இடங்களுக்கு நேரத்தை வீணடிச்சு நீங்க பயணங்கள் போறது, இந்த மாதிரியான ஒரு செட்டப் உங்களுக்கு இந்த 25 நாளுக்குள்ளுக்கு இருக்குமானால் தயவு செய்து நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த இலக்கம் மறந்துடுங்க. இல்ல அது அடையணும் என்றால் மேக்சிமம் ஒரு தொங்கலுக்கு போகணுமா என்றால் இந்த கண்ணையும் காதையும் உள்ளத்தையும் பயன்படுத்தி உங்களோட இந்த பாடங்களோட மிச்சம் நெருக்கமாயிருங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி மறக்காது. நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த ஒரு விஷயத்த நாங்க இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புறோம். ஏற்கனவே படிச்ச ஆக்களுக்கு பயமாதிரிக்கும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறது நாங்க பின்னுக்கு பார்ப்போம். நான் நினைக்கிறேன் இவ்வளவும் கிளியர் ஆயிக்கும். இப்ப நாங்க பார்ப்போம் உங்களோட நேரத்தை எப்படி முகாமைத்துவம் செஞ்சு இந்த கடைசி கட்டத்துல படிக்கிறார்களுக்கான இவ்வளவு காலமும் எங்களுக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆக்கிட்டோம் அல்லது கொஞ்சம் காலத்தை கழிச்சிட்டோம், இப்ப எப்படி நாங்க அந்த விஷயங்களை கொஞ்சம் படிச்சு கொள்றது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்களாம்னால் நீங்க கவனமாக டைம் எப்படி பயன்படுத்துறது, இவ்வளவு நாளும் படிச்சு வந்தார்கள் எப்படி பயன்படுத்துறதுங்கிற சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை அந்த இடத்துல பார்ப்போம். அதுல ஒரு விஷயம் தான் என்னென்றால் இந்த 45-15 விதி. சரி, இது இந்த கடுமையாக படிச்சுக்கிட்டு வந்தார்கள், கடும் கட்டிக்காரார்கள், தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டு வந்தார்களுக்கு தான் இந்த ஒரு விஷயம் அந்த கடைசி கட்டத்துல மறதி வாரது, டென்ஷன் வாரது, அல்லது கொஞ்சம் பயம் மாதிரி ஒருமா வாரது, அல்லது எங்கட இந்த நாங்க வந்துட்டு என்னது டயர்ட் ஆகுறது, கொஞ்சம் இந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து கொள்றதுக்கு தான் இந்த விதியை நாங்க பயன்படுத்துவோம். அப்ப இதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் 45 நிமிஷம் படிக்கிறது, 15 நிமிஷம் நாங்க ஓய்வு எடுக்கிறது. இந்த 15 நிமிஷம் ஓய்வுல நீங்க ஸ்மார்ட் போனை தூக்கிடப்படாது. அதுல நீங்க என்ன செய்யலாம் என்றால் கைய காலை கொஞ்சம் நல்லா இப்படி நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் கால் அது இதெல்லாம் கொஞ்சம் இறுகின மாதிரி முறை இடத்துல இருக்கிறங்கிறதால அதை கொஞ்சம் நீட்டி ரத்த ஓட்டத்தை வந்துட்டு கொஞ்சம் புதுப்பிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்க பின்னுக்கு பார்ப்போம். ஒரு பொட்டில தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க என்ன செய்யலாம் என்றால் தண்ணி குடிக்கிறது, அது அந்த வேலையை செய்யலாம். கொஞ்சம் நடந்துகிட்டு வாரது, இயற்கை காட்சிகளை கொஞ்சம் பார்க்கறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யலுமே தவிர தயவு செய்து இந்த டைம்ல இந்த போன் பார்க்கறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம்ல லைக் வாங்கிதா என்ன நடந்துகிட்டு பார்க்கறது, இந்த ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரியான ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் ஸ்கிரீனை பார்க்கறது வந்துட்டு நீங்க ஃபுல்லாகவே தவிர்த்து கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் நீக்கி. இது ஒரு விஷயம். இரண்டாவது, நல்ல கஷ்டமான சில பாடங்களை படிக்கிறதுக்கான மிக முக்கியமான நேரம் தான் அந்த காலை நேரத்துல படிக்கிறது. இதுக்கு நாங்க சொல்லுவோம் கோல்டன் ஹவர்ஸ் சொல்லி நாங்க சொல்லுவோம். காலையில
இந்த நேரத்தோட எழுப்பி நாங்க படிக்கிற ஒரு 3:30 மணி 4 மணி 5 மணி அந்த சூரியன் உதிச்சுக்கிட்டு வார அந்த டைம், குறிப்பாக சூரியன் உதிக்கிற அந்த டைமுக்கு தான் இந்த கோல்டன் ஹவர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அந்த சூரியன் உதிக்கிற அந்த உதிச்சு அப்படி வார அந்த காலை பொழுதுல படிக்கிறது மிச்சமே ஞாபகத்துல நிற்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமான பாடங்கள், கணிதம், விஞ்ஞானம், வரலாறு, இது மாதிரியான சில பிள்ளைகள் இதைத்தான் கஷ்டம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரியான பாடங்களை கொஞ்சம் படிச்சு கொள்றதுக்காக வேண்டி இந்த நேரத்தை எங்களுக்கு பயன்படுத்தலாம். ஏனென்றால் இரவையில நாங்க தூங்குற நேரம் நாங்க பகலையில படிச்சது எல்லாமே மூளையில கோப்பு செய்யப்படும், ஃபைல் மாதிரி அடுக்குப்பட்டு மூளை ஃப்ரெஷ் ஆகிருக்கும். அப்ப காலையில எழும்புற நேரம் வெறுமையாக, அதாவது எதுக்கும் எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு தயார் நிலையில எங்களோட மூளை இருக்கிறங்கிறதுனால இந்த பாடங்களை கொஞ்சம் படிக்கிறது வந்துட்டு எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எனவே ஈக்கிற இந்த காலத்துக்குள்ளுக்கு எக்ஸாம்ல அதுல ஏதாவது ரெடி ஆகணும் விஷயத்தினால் இந்த அந்த நேரத்தை இதுல நீங்க செலவழிச்சு கொள்ளுங்க. அடுத்த ஒரு விஷயம், இல்ல எங்களுக்கு 45 நிமிஷம் இல்ல, எங்களுக்கு குந்தி இருந்து படிக்கிறதே பெரிய கஷ்டமாயிக்குது, இருக்கிற காலத்தையாவது நாங்க இருந்து படிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமாம்டா, என்ன செய்யலாம்? தூக்கம் வராம படிக்கணுமாம்டா, என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்களாம்டால் அதுக்கு தனி இந்த போமோடோரோ டெக்னிக். அது என்னது போமோடோரோ டெக்னிக்னா? நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது எதை படிக்க போறோம்ங்கிறத தீர்மானிக்கிறது. அப்ப தலைப்பொண்ட தீர்மானிச்சு அல்லது யூனிட் ஒன்று தீர்மானிச்சு அல்லது ஏதாவது யூனிட்ல செக்ஷன் ஒன்று தீர்மானிக்கிறோம். அதுக்கு பிறகு இவங்க சொல்றாங்க 25 நிமிஷம் பெல் வைக்கிறது. எங்கட அலாரத்துல 25 நிமிஷம் செட் பண்ணி வைக்கிறது. 25 நிமிஷம் படிக்கிற, 5 நிமிஷம் பிரேக், ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது. அதுக்கு பிறகு திரும்பி 25 நிமிஷம் படிக்கிறது, திரும்பி ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறது, திரும்பி 25 நிமிஷம், திரும்பி ஒரு 25 இந்த 25 நிமிஷம் படிச்சுட்டு பிறகு 4வது தரத்துல 15 நிமிடங்கள் தொடக்கம் 30 நிமிடங்கள் வரைக்கும் நாங்க ஓய்வு எடுக்கிறது. இப்ப இந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்க ஸ்மார்ட் போனை பயன்படுத்தக்கூடாது, அல்லது தேவையில்லாத விஷயங்கள், ஸ்கிரீன், நாடகம், வீடியோஸ் பாக்குறது, அரட்டை அடிக்கிறது, ஓவராக நாங்க எங்களை தன்னை மறந்து சத்தம் போட்டு கதைச்சு ஜோக் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்து நாங்க கையை கால அசைக்கிறது, ஒரு டீ ஒன்றை குடிச்சு கொள்றது, தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது, இயற்கை காட்சிகளை பாக்குறங்கிற மாதிரி இந்த டைமை நாங்க செட் பண்ணி எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளும். அறவே இருக்க கஷ்டமாக்கிது, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கணுமாம்டா, நீங்க 10 நிமிஷத்துல இருந்து இதை தொடங்கலாம். எனவே இதுக்கு பேர் தான் நாங்க சொல்லுவோம் போமோடோரோ டெக்னிக். தொடர்ச்சியாக படிச்சுட்டு வரார்கள், ஒரு மேக்சிமம் 45 நிமிஷம் வரைக்கும் படிச்சீங்களாம்டா ஓகே ஆயிரும். எனவே இந்த இருந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாயிக்குதுங்கிறார்கள், நீங்க என்ன செய்யலாமாம்டா, நீங்க 25 நிமிஷம் எடுங்க, ஒரு கேள்வியை தயாராகுங்க, ரஃப் பேப்பர்ல எழுதி பாருங்க, பின்னுக்கு நான் அந்த டெக்னிக் எல்லாம் சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. அப்ப தூக்கம் மாதிரி டயர்ட் மாதிரி வரப்போ கூட நாங்க எழும்பி கையை கால அசைச்சு கொஞ்சம் அடுத்த ரெடி ஆயிடுவோம், திரும்பி நாங்க படிப்போம். திரும்பி கொஞ்சம் தூக்கம் மாதிரி வரப்போகுதா, அப்ப நாங்க எழும்பி கையை கால நாங்க அசைப்போங்கிறதுக்கான ஒரு தூக்கம் இல்லாம போறதுக்கும் சோம்பரம் இல்லாம போறதுக்கும் இருந்து படிக்கிறது கஷ்டமான ஆக்கள் குறுகிய நேரத்துக்குள்ள இருந்து படிச்சு பழகுறதுக்கும் இந்த டெக்னிக் உங்களுக்கு மிச்சம் பிரயோஜனமாக அமையும் சொல்லி இந்த இது வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்பட்ட, இது சக்சஸ் ஆன ஆக்கள்ல சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்கிற மிக முக்கியமான ஒரு டெக்னிக், ரைட்? இதை எங்களுக்கு பயன்படுத்தி கொண்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு இருக்கிற தடைகளை நீங்க உடைச்சி தாண்டி போறதுக்கு இந்த டெக்னிக்கை சில ஆக்கள் நீங்க பயன்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்தது வந்துட்டு என்னென்றால் 20% ரீட் 80% ரிசைட் என்ற ஒரு தியரி, ஒரு கொள்கை இருக்குது, ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னது 20% ரீட் என்றால், நாங்க படிக்கிறேன்னு சொன்னோம், உம்மா வாப்பா சொன்னா, டீச்சர் சொன்னா, ஆறுநாள் சொன்னா படிக்கிற இல்லையா சொல்லி கேட்டோன்னையும் ஓடிக்கு போய் புத்தகத்தை எடுத்து வாசிச்சு தீக்கிறது, நோட்ஸ் கொப்பி எடுத்து வாசிட்டு இருக்கிறது, டியூஷனுக்கு போன நோட்ஸ் அவ்வளோதையும் எடுத்து வாசிச்சு இருக்கிறது. இந்த வாசிச்சு உங்களுக்கு ஞாபகத்துல ஏறுறதுங்கிறது அதுவும் கடைசி இந்த கட்டத்துல வந்துட்டு அது சாத்தியமே இல்லை. அடுத்தது அது உங்களுக்கு பிரயோஜனம் தாரதும் குறைவாக இருக்கும் என்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது. அப்ப அந்த வகையில நாங்க இந்த இடத்துல சொல்லலாம் என்றால், பொதுவாக இப்ப நான் ஏலவெளிக்குது எதையும் படிக்கிறதா இருந்தாலும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். 20 நிமிஷம் நீங்க வாசிக்கணும், 80 நிமிஷம் வந்துட்டு, அதாவது 20 வீதம் வாசிக்கணும், 80 வீதம் வந்துட்டு நீங்க என்ன சொல்லணும் என்றால் ரிசைட் என்று சொல்றதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இது அடுத்த டெக்னிக்ல அதை நாங்க பார்ப்போம். அதுல ஹலோ, நான் கதைக்கிற விளங்குது இல்லையா? கொஞ்சம் சத்தமா. ஓகே ஓகே, இப்போ ஓகேயா? இப்போ ஓகே சார். ஓகே.
அப்ப 20 நிமிஷம் நாங்க ரீட் பண்ணுவோம், 80 நிமிஷம் அந்த 20 வீதம் ரீட் பண்ணுவோம், 80 வீதம் நாங்க ரிசைட் பண்ணுவோம். ரிசைட் படத்துல சொல்றது என்னன்னால், நாங்க வாசிக்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று உண்டு. வாசிச்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த கொப்பியையோ புத்தகத்தையோ மூடி வச்சுட்டு நாங்க அதை திரும்பி சொல்லி பார்க்கிறது, எழுதி பார்க்கிறது, இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கறதுன்ற சில சிஸ்டம் இது. அடுத்த இதுல நாங்க பார்ப்போம் அந்த ரிசைட்னா என்னங்கிறது. ஸோ நாங்க வாசிக்கிறத குறைவாகவும் ப்ராக்டிஸ் பண்றதை கூட்டிக் கொள்றதுங்கிறது நிறைய விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கொள்றது எங்களுக்கு காரணமாக அமையும். அப்படி அந்த 80 வீதம் என்ன செய்யற அந்த விஷயத்தை நாங்க பாக்குறதா இந்த விஷயம் என்னன்னா, ஃபைமன் டெக்னிக்னு ஒரு டெக்னிக். அவர் ஃபைமன்ங்கிற ஒரு பிசிசியன்ஸ் அவர் சொல்றாரு என்ன செய்யணும்ன்றது. ஒரு ஒரு 1 செகண்ட் எனக்கு டைம் தாங்க. ரைட். அப்ப கொஞ்சம் சவுண்ட் வந்தீங்க சொன்னேன். ஃபைமன் டெக்னிக் என்ன சொல்றாருன்னா, ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிசிசியன்ஸ், ஒரு பௌதியவியலாளர், ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னால், ஒரு தலைப்பை நீங்க இந்த ஸ்லைடுக்கு நாங்க வருவோம், அடுத்த ஸ்லைடுக்கு உங்களுக்கு விளங்கும். இந்த டெக்னிக்ல என்ன சொல்றாரு என்றால், நீங்க எதை படிக்க போறீங்களோ அந்த தலைப்பை முதலாவது தெரிவு செய்யுங்க. அதை தெரிவு செஞ்சு அதுக்குள்ளுக்கு நீங்க என்ன செய்யலாம்னால் வாசிச்சு ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ரைட். அந்த ஷார்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து, அதாவது பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நீங்க எடுக்கிற ஷார்ட் நோட்ஸை எக்ஸ்பிளைன் த டாபிக் டு சம்வன் லைக் எ சைல்டு, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்துங்க அதை. ரைட். அதாவது who is unfamiliar with the topic, ஒரு அந்த சப்ஜெக்டே தெரியாத ஒரு சின்ன பிள்ளைக்கு நீங்க படிச்ச ஒரு விஷயத்தை எப்படி விளங்கப்படுத்துவீங்களோ அப்படி விளங்கப்படுத்துங்க. அது அப்ப அதாவது அவங்களோட லெவலுக்கு போய் நின்று என்ன செய்யலாம்னால் அவங்க விளங்குறது மாதிரி சிம்பிளான லாங்குவேஜை பயன்படுத்தி நீங்க அவங்களுக்கு விளங்கப்படுத்துங்க. 3வது ஸ்டெப்ல விளங்கப்படுத்தி முடிச்சதுக்கு பிறகு எல்லா பாயிண்ட்ஸும் வந்திக்குதா, சரியாக நான் விளங்கப்படுத்திக்கிறேன்னா ஒரு தரம் பாருங்க. அப்படி பார்த்ததுக்கு பிறகு வந்துட்டு என்ன அம்சிச்சா, ஏதாவது மிஸ்டேக் இருக்குமானால் திரும்பி அந்த புத்தகத்தை வாசிச்சு நீங்க அதை திருத்தி கொள்ளுங்க. அப்ப ஒரு தலைப்பு எடுக்கிறோம், அந்த தலைப்பை வாசிக்கிறோம், அதுல ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறோம், அதை அப்படியே மூடி வைக்கிறோம். ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துறது மாதிரி மிச்சமே லேசாக நாங்க விளங்கப்படுத்துறோம். அதுல விளங்கப்படுத்தினதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குமானால் திரும்பி நாங்க அதாவது பிளவுட்டியமால் அந்த நோட்ஸை பார்த்து இப்படி சொல்லும். இது கடும் குயிக்காக நீங்க ஞாபகத்துல வச்சு கொள்றதுக்கான இந்த கடைசி கட்டத்துல மிக முக்கியமான தியரிகளை எல்லாம் பாடமாக்கணும் என்றால், பொயின்ஸுகளை பாடமாக்கணும் என்றால் ஆக முக்கியமான ஒரு டெக்னிக். உதாரணமா ஒளி தொகுப்புக்கு தாக்கம் செலுத்துற காரணிகள் என்னன்னு ஒரு கேள்வி வந்துட்டு வச்சுக்கொள்ளும். இப்ப இதுக்கு நாங்க எப்படி இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்றா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நாங்க சொல்ற மாதிரி, இங்க பாருங்க, இந்த பச்சையம் உள்ள ஒரு தாவரம்டா, இலைகள் எல்லாம் பச்சை வைக்கிற ஒரு தாவரம், உதாரணத்துக்கு மாமரம். சூரிய ஒளிக்கு முன்னிலையில் சூரியன் உதிக்கிற நேரம் நீரையும் நாம குடிக்கிற இந்த தண்ணிக்கு தானே அது வேறு கூட உறிஞ்செடுக்கும். அந்த நீரையும் இந்த வழியில நாங்க மூச்சை உள்ளுக்கு எடுத்து வெளியால விடுற நேரம் கார்பன் ஆக்சைடு ஒரு வாயு வரும். இது எங்களோட சூழல் லயிக்குது. அந்த கார்பன் ஆக்சைடை பயன்படுத்தி அந்த மாமரம் அதுக்கு தேவையான உணவை தயாரிச்சு அதுவும் உயிர் வாழ்றதோட இந்த மாங்காய் ஆக்கிறது எல்லாம் இதுக்குத்தான் நாங்க வந்துட்டு ஒளி தொகுப்புன்னு சொல்றது. அதாவது அந்த அங்கி தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சு கொள்றது, அதுதான் ஒளி தொகுப்புண்டு இப்படி லேசா விளங்கப்படுத்துது. இது பச்சையம் உள்ள தாவரம் சூரிய ஒளிக்கு முன்னிலையில் நீரையும் கார்பன் ஆக்சைடையும் பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்வது ஒளி தொகுப்பு எனப்படும் சொல்லி அந்த உழவு சொல்லையும் பாடமாக்குறதுக்கு நாங்க அரை மணி நேரத்தை கழிக்க தேவையில்லை. இந்த விஷயங்களை கண்ணுக்கு முன்னுக்கு அல்லது காட்டி இப்படி ஒரு விஷயம் நொண்டிக்குங்கிறத சொல்லி இன்னொரு ஆளுக்கு விளங்கப்படுத்துற நேரம் அதுல நாங்க ஃபெமிலியர் ஆகி எங்களுக்கு ஞாபகத்துல வந்துடும். எனவே இப்போதைக்கு உங்களுக்கு பாடம் வராத தியரி நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்களாம்டால் இப்படி நீங்க சொல்லி பாருங்க. இது நம்ம நிறைய டெக்னிக் இது. பாட்டு மாதிரி படிக்கிறது சரி. அதே மாதிரி சில உதாரணமாக நீங்க விஞ்ஞானத்துல படிச்சிருப்பீங்க, தாக்கத்தொடருக்கு பொன்னர் பிளாட்டினர் வரும் பாதக செயல் ஐயா, ஈழ தமிழர் இலங்கை நாட்டில் அல்லலுறும் போது மக்கள் கண்ணீரை சோகமாக பொழிந்தனர்ங்கிறத நாங்க தாக்கத்தொடர கீழுக்கு இருந்து மேலுக்கு வரைக்கும் சொல்றதுக்காக வேண்டி நாங்க பயன்படுத்துற ஒரு ஒரு சொற்பதம் இப்படி இருக்குது. இது மாதிரி கவிதையாக பாட்டாக நீங்க உங்களுக்கு என்ன வருகுதோ அது மாதிரி எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்னா உங்களோட நோட்ஸ் எல்லாம் எழுதி அழகாக எடுத்துக்கொள்ளையிலும், டயக்ராம் வரையிலும், ஃப்ளோ சார்ட் வரையிலும், ஒரு பிக்சர்ஸ் மாதிரி வரைஞ்சு கொள்ளையிலும், அல்லது இப்படி ஒரு கதை மாதிரி எங்களுக்கு சொல்லலும். இன்னொரு ஆளுக்கு டீச் பண்றதுங்கிறது ஆக பெஸ்ட் மெத்தட்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இமேஜினேஷன் டெக்னிக் இருக்குது. ஒரு விஷயத்த படிக்கிற
படிச்சதுக்கு பிறகு ஷோர்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுப்போம், அல்லது ஷோர்ட் நோட்ஸை படிச்சதுக்கு பிறகு அந்த கொப்பியை மூடி வச்சுட்டு கண்ணை கொஞ்சம் மூடி அந்த அதுல வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க ரிப்பீட் பண்றது. அதுல ஏதாவது படங்கள் இருக்குமா, வரைவுகள் இருக்குதா, அதுகள் எல்லாத்தையும் மனக்கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்து நாங்க அதை அப்படி கொண்டு வரோம் என்றால் அது வாழ்நாளையில மிச்ச நாளைக்கு அது ஞாபகத்துல நிற்கும். இமேஜினேஷன் டெக்னிக் நாங்க சொல்லுவோம். இதுகளை நீங்க என்ன செய்யலாம் என்றால் இந்த டைம்ல உங்களுக்கு சும்மா வாயால சொல்லி 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 பாடமாக்குறது கஷ்டமிக்கும் என்றால் இந்த விஷயத்தை சேர்த்து நீங்க பாடமாக்கலாம். இது ஃபைமன் டெக்னிக் நாங்க சொல்றது. அப்ப இந்த கற்றலுக்கான இந்த நுட்பங்கள்ல ஆக்டிவ் லேர்னிங்ல நாங்க ஒரு விஷயத்தை சொன்னோம், வெறுமனே வாசிக்காம செயல் ரீதியாக நாங்க படிக்கிறதுக்கு இப்ப சொல்லி கொடுத்து படித்தல் ஃபைமன் டெக்னிக் நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். வண்ணமயமான குறிப்புகள் சொல்றது, அதாவது கலர் பேனாவால கொஞ்சம் இந்த படங்கள் மாதிரி அப்படி மைண்ட் மெப் மாதிரி அப்படி வரைஞ்சி அதுக்குள்ள நோட்ஸ் அப்படி எல்லாம் எடுக்கிறங்கிறது கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். அடுத்தது கடந்த கால வினாத்தாள்களை நாங்க எடுத்து புத்தகத்தை மட்டும் வாசிக்காம கொப்பியை மட்டும் பார்க்காம முந்தி இந்த பகுதியில என்னடா கேள்வி வந்துக்குதுன்றத கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு நம்மளுக்கு விட தெரியுமான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த நோட்ஸுகள்ல அங்க இங்க எல்லாம் விடைக்குதான்னு சொல்லி நீங்க கொஞ்சம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். நீங்க நிறைய மாடல் பேப்பர் இப்ப செஞ்சிருப்பீங்க, பாஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்காத யாரும் இருப்பீங்களாம்னா அதுகளையும் கொஞ்சம் பார்த்து அந்த நோட்ஸையும் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு வரும், பயம் வராம போகும். சரி, இது அடுத்த விஷயம். அடுத்தது இந்த காலகட்டத்துல நாங்க இன்னும் ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை நான் இவ்வளத்துல எல்லாம் ஆக்கிக்கிறேன். அதாவது ஒரு டெக்னிக் இருக்குது, இந்த டெக்னிக் SQ5R சிஸ்டம் சொல்லி ஒரு 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 விஷயத்தை நீங்க படிக்க போறீங்களா, முதலாவது என்ன இருக்குது அந்த நோட்ஸ்லங்கிறத பாருங்க. ரெண்டாவது நீங்களாகவே சில கேள்விகளை கேளுங்க. அதுக்கு பிறகு வாசிங்க. அதுக்கு பிறகு அந்த ஷோர்ட் நோட்ஸை கொஞ்சம் எழுதி பாருங்க. பிறகு அதை கொப்பியை மூடி வச்சதுக்கு பிறகு அல்லது அந்த எழுதினத்தை சத்தம் போட்டு வாசிங்க. பிறகு நீங்க அதை மூடி வச்சுட்டு இமேஜினேஷன் டெக்னிக் அதை யூஸ் பண்ணலாம். ஃபைமன் டெக்னிக் இப்ப பார்த்தது அதை யூஸ் பண்ணலாம். இதுகள் மாதிரி நீங்க அதை திரும்பி சொல்லி பாருங்க. பிறகு நீங்க சொன்னதெல்லாம் சரியாகிதான் ஒரு தரம் ரிப்பீட் பண்ணி பாருங்க. இப்படி நீங்க பார்ப்பீங்களாம் லேசாக உங்களுக்கு ஞாபக சக்தி உருவாகும். நீங்க பயப்பட தேவையில்லை. ரைட்? அப்ப நாங்க படிக்கிறதுக்கான டெக்னிக்கை இந்த ஒரு 1 ஹவருக்குள்ளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளுக்கு நாங்க உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி தந்துக்கிறோம். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் என்னன்னு செஞ்சோம்னா, இந்த டைம்ல வெறுமனே நாம படிக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாம்ல பயத்தை போக்குறதுக்கும் நாங்க ரிலாக்ஸாக எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கும் சில காரணங்கள் இந்த இடத்துல இருக்கும். உதாரணமா நாங்க பார்த்தோம்னா இந்த நீர்ச்சத்து மிக அவசியம் சொல்றாங்க. எங்களோட மூளை 73% தண்ணியால ஆனது. எங்களோட உடம்பு 75% தண்ணி. எனவே நாங்க தண்ணி குடிக்காம காஞ்சி காஞ்சி படிப்போம் என்றால் மூளையும் காஞ்சி போய் ஞாபக சக்தி மீக்காது, படிக்கிறதுக்கும் இடம் கொடுக்காது. எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் நீங்க குடிக்கிறத ஒரு 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 நல்ல ஒரு ஹெபிட்டாக நீங்க பழக்கி வச்சுக்கோங்க. தண்ணி பொத்துல பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க குடிங்க. இது ஒன்று. உணவு பழக்கம், அதிக எண்ணெய், அதிக இனிப்பு, இன்னைக்கு சாக்லேட் சாப்பிடுறது, கேக் சாப்பிடுறது, அதே மாதிரி இன்னைக்கு கொத்து, பராட்டா, அதே மாதிரி பிரியாணி, இப்படி பெரிய ஹெவியான சாப்பாடுகள் எல்லாம் இந்த எக்ஸாம் கிட்ட வைக்கிற காலத்துல சாப்பிட்டா தூக்க மசக்கம் மாதிரி வரும். பொடி வந்துட்டு அதை சமிபாடு அடைகிறதுக்கே கூடுதலா ஹார்ட் ஒர்க் பண்றங்கிறதால எங்களுக்கு படிக்கிறதுல ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு அது இடம் கொடுக்காது, டயர்ட் ஆகுவோம். எனவே கொப்பி புத்தகத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்ப தூக்கம் வருதுங்கிறதுக்கு அதெல்லாம் இன்னொரு ரீசன்ஸ். ரைட்? ஆகவே அதால நீங்க என்ன செய்யணும் சொன்னா அதுகளை தவிர்த்து சொல்லுங்க. மாறாக என்ன செய்யலாம் சொன்னா இந்த பாதாம் பருப்பு மாதிரி, கடலை, முளைத்த பயர் அவிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரியான சில நட்ஸ் வகைகளை வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம் என்றால் படிச்சுட்டு இருக்கிற நேரமும் மற்ற காலை சாப்பாடு மற்ற டைம்களையும் இந்த புரோட்டீன் ரிச்சான சாப்பாடு, அதே மாதிரி நார்ச்சத்துள்ள சில சாப்பாடுகளை நீங்க இந்த காலத்துல எடுக்கிறங்கிறது உங்களோட பொடிக்கு வந்துகிட்டு ஆறுதலாக ரிலாக்ஸ் ஆகிக்கிற மட்டும் இல்லை, உங்களுக்கு படிக்கிற ஹெபிட்டுக்கும் அது ஆரோக்கியத்தை தரும். ஒரு செய்தியை இந்த இடத்துல நாங்க சொல்றோம். ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது சாப்பாடுக்குதாண்டா அப்படின்ட்டு இல்லை. பட் எங்களோட மூளைய அழகான ஃபங்க்ஷன்ல வச்சு கொள்றதுக்கான சில சாப்பாடுகள் அவகோடான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில கடல் உணவுகள் சொல்லப்படும். இந்த மாதிரியான சாப்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு சாப்பிடலாம். குறிப்பாக புரோட்டீன் ரிச் சாப்பாடு வந்துட்டு என்னன்னா மிச்சமே பொருத்தம். அடுத்தது தூக்கமே சிறந்த மருந்து. இது யாருக்கு வேண்டாம், இந்த தூக்கம் இல்லாம டென்ஷனோட படிக்கிறார்கள். நீங்க அப்படி இல்லை. நீங்க இந்த கடைசி கட்டத்துல 6 தொடக்கம் 7 மணித்தியாலம் நீங்க நியாயமா வந்துட்டு என்ன செய்யலாம், தூங்கலாம். பொதுவாக
இப்பதான் படிக்கணும்னு யோசிக்கிறார்களும் கட்டாயமா தூங்குங்க. என்னண்டா நாங்க தூங்குற நேரம் தான் படிச்சது மூளையில ஞாபகமாக பதியும். எனவே நாங்க பகலைக்கு படிக்கிறது எல்லாம் பதியணும் என்றால் இரவையில ஒரு 6 தொடக்கம் 7 மணித்தாலும் நாங்க தூங்கணும்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்ப உங்களுடைய ஏதாவது ஒரு ஹெபிட் உண்டு, இது 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் தூங்கி காலையில லேட்டா எழும்பி படிக்கிற ஒரு ஹெபிட் இது வரைக்கும் இருக்குமாம்னா இப்ப மாத்தி சிக்கல்படுத்தாதீங்க. அப்படி ஒரு பழக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்க இப்படி ஆக்கி கொள்ளுங்க. நேரத்தோட ஒரு 10 மணியை போல தூங்கி ஒரு 3-4 மணியை போல எழும்புங்க. சரி, அப்ப ஒரு 6 மணித்தியாலம் அந்த இடத்துக்கு போயிரும். சரி, அப்ப அதுக்கு பிறகு நீங்க படிப்பீங்களா என்றால் நிச்சயமே நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ளலாம். நல்ல தூக்கம் போகும். ரைட். இத நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்துட்டு உங்களோட சூழல் அதுவுமாக முக்கியம். படிக்கிற இடம் உங்களோட மேசைய எப்பயும் சுத்தமா வச்சிருங்க. ரைட். அதுக்குள்ள குருவி படுக்குதா, பூனை இருக்குதா, பள்ளி போய் வந்துக்குதா ஒண்ணுமே விளங்காண்ட மாதிரி சிலாகல மேசைக்கும். ஒரு கொப்பியை தேடுறதா இருந்தாலும் சரினா அவசரமா தேட இயலாது. அப்படி எல்லாம் இல்லாம தேவையான நோட்ஸை மட்டும் வச்சுக்கொண்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் இப்ப படிக்கிறது கிட்டவாயிட்டீங்க சுத்தமாக அடுக்கி நீட்டாக வைங்க. அது எங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தாது. டென்ஷனை ஏற்படுத்தலைன்னா எங்களோட மூளையில பதிஞ்சிக்கிற லாங் டேர்ம் மெமரியில இருக்கிறது ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு மாறுங்கிறது மிச்சம் லேசி. ஸோ அதால நீங்க என்ன செய்யலாம் செஞ்சால் உங்களோட மேசையை சுத்தமா வச்சுக்கொள்ளுங்க, வெளிச்சம் உள்ளதாக வச்சுக்கொள்ளுங்க, காற்றோட்டம் உள்ளதாக வச்சுக்கொள்ளுங்க, ஆரோக்கியமானதை வச்சுக்கொள்ளுங்க, மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக நீங்க ஆக்கி வச்சுக்கோங்க. படிச்சதெல்லாம் மறக்காம அப்படின்னு ஞாபகத்துக்குள்ள வரும். படிக்கிறதுக்கும் ஆர்வத்தை தூண்டும் அது. அடுத்தது ஸ்மார்ட் போன் சுவர்ன்ற ஒரு விஷயம். தயவு செய்து இந்த காலகட்டத்துல ஸ்மார்ட் போனை பயன்படுத்தாங்க. நான் முந்தி சொல்லிட்டேன். அதாவது போன வேறு அறையில வைங்க. 1 நிமிடம் நோட்டிபிகேஷனை பார்ப்போம் போய் 20 நிமிஷம் அதுக்குள்ளுக்கு போய் டீப் போக்கஸ்ங்கிறது படிப்புல நான் சொன்னேன். எவ்வளவு தூரம் படிக்கிற கொப்பி புத்தகத்தோட தொடர்பு ஆகிறோமோ அவ்வளவு தூரம் எங்களோட ஞாபக சக்தியோட நாங்க இருப்போம். இப்ப போனை பாக்குறதால என்ன நடக்குமான்னு சொல்லினால் நாங்க படிச்சதை விட்டு தூரமாகுவோம். அப்ப இந்த இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம வந்து என்னன்னா நீங்க கட்டாயமாக கருத்துல கொள்ளணும். ரைட். ஆக முக்கியமான ஒரு விஷயம் இந்த போனுங்கிறத கவனிங்க. இது உங்களுக்கு அவ்வளவு நல்ல மில்லான்ற ஒரு விஷயம் தான் இதுல நாங்க பாக்குறோம். எனவே நீங்க உங்களோட அறைக்குள்ள போனை வச்சுக்கொள்ளாம இருக்கிறது நல்லது. அடுத்தது இந்த மைண்டை செட் பண்ணி கொள்றது. பயம் மற்றும் சோம்பல வெல்லும் வழிகள்னு சொல்றேன் என்னன்னா 5 நிமிடம் அமைதி. படிக்கிறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொள்ளுங்க. மூச்சு ஆழமாக எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்துட்டு அந்த மூச்சு எடுக்கிற நேரம் கண்ணை மூடி எங்களோட மூக்கு துவாரத்தால அந்த காற்று போறங்கிற அந்த மெல்லிய சவுண்ட் எங்களுக்கு கேக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. குருவான ஓதுராக்கள் இதுல குருவான ஓதி கொள்ளலாம். 2 ரகா தொழுறாக்கள் 2 ரகா தொழுது கொள்ளலாம். இதுல மாற்று மத சகோதரர்கள் இருந்தாலும் அவங்களோட மார்க்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு வழிபாடுகள் அவங்க ஈடுபடலாம். இப்படி படிக்கிறதுக்கு முன்னுக்கு டென்ஷனோட போகாம மனசை அமைதிப்படுத்தி கொண்டு நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தேவையற்ற சத்தங்கள் இல்லாம ஒரு அமைதியான இடத்துல இருந்து மனசுக்கும் கஷ்டம் இல்லாம நாங்க அப்படி படிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிடம் அமைதி படிக்கிறதுக்கு முன்னுக்குங்கிறது எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள வைக்கும். அடுத்தது நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவான தோட். இப்ப நான் படிச்சுக்கேன் எக்ஸாம் எழுதுவேனா, சரியா வருமா, ஏ வருமா, பி வருமான்னு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னுக்கே நாம எக்ஸாம் முடியும் அதுக்கு மார்க்ஸும் போட்டு நான் படிச்சுக்கிற படிப்புக்கு எஸ் தான் வரும், எனவே அது என்னத்துக்கு காணும்னு சொல்லி டென்ஷன் ஆகி படிக்காம ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இல்லை. எனக்கு எல்லாம் மறந்து போகிறது என்று நினைக்கிறத விட நீங்க என்ன சொல்லலாம் என்றால் நான் படித்தவை சரியான நேரத்தில் நினைவுக்கு வரும், மறந்துடாதீங்க. எக்ஸாம் ஹோலுக்குள்ளுக்கு நீங்க போய் கேள்வியை பார்த்தீங்களா நீங்க படிச்சதெல்லாம் தானாகவே ஞாபகத்துல வரும். ஒரு சில ஆக்களை தவிர அவங்க யாருங்கிறத நான் சொல்றேன். ரைட். அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்க்கலுமே தவிர மெஜிக்காக உங்களுக்கு வழங்கப்படுத்த கஷ்டம். எனவே அந்த நாளுக்காண்டி வெயிட் பண்ணுங்க. நீங்க இப்ப மறந்த மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அது மட்டும் தான் உங்களோட போக்கஸ்ங்கிறதால அது உங்களுக்கு ஞாபகத்துல வரும். இப்ப ஞாபகம் இருக்காண்டு டென்ஷனோட பாக்குற நேரம் சில நேரம் இல்லாம போயிட்டு. அப்ப கட்டாயமாக இது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நான் படிச்சது ஞாபகத்துல வரும், நான் நியாயமா படிச்சுக்கிறேன், அது மறந்து போகாதுங்கிறத ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கும் அது மறந்து போகாது. ரைட். அடுத்தது 5 செகண்ட் ரூல் சீக்குது. படிக்கிறதுக்கு மாச்சல் ஆகிக்குது, சோம்பேறித்தனம் ஆகிக்குமானால் 5 4 3 2 1 என்று சொல்லி ரிப்பீட் அல்லது 10 9 7 8 என்று சொல்லி ரிப்பீட்ல கொஞ்சம் தலைகீழாக நாங்க வந்துட்டு எண்ணி விட்டு உடனே எழுந்து உங்களோட கொப்பியை நோட்ஸை புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்துட்டு என்ன செஞ்சிருமோம்னா உங்களை அது படிக்கிறதுக்குரிய இப்ப மாச்சல் ஆகிது, படிக்கலாம், போர் அடிக்குதுங்கிறார்கள், இப்படி கவுண்ட் பண்ணலாம்.
5 4 3 2 1 நான் இப்போ படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இது ஒரு ஹெபிட்டாக மாத்துங்க. அந்த இடத்துக்கு நீங்க இப்போ இதெல்லாம் போமோடோர டெக்னிக் நான் முந்தி சொல்லிட்டு அதையும் நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிருமா ஹிக்கும். அடுத்தது இப்ப நீங்க வரவே 40 நிமிஷம் இந்த படிக்கிற ஹெபிட் இல்லாத நீங்க ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ரிசியேட் பண்ணுங்க உங்களப்பா படிச்சுட்டேன் நாம அப்ப இருந்து படிச்சா படிக்க வருமேனே அப்படின்னு சொல்லி உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் வந்துட்டு என்ன செஞ்சீங்க என்னன்னா செஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது இலக்குகளை சின்னதா வச்சு கொள்ளுங்க. இந்த புத்தகத்தை ஃபுல்லா படிச்சு முடிக்கிற இந்த சிலபஸை ஃபுல்லா படிச்சு முடிக்கிற இதெல்லாம் படிக்கலான்னு யோசிக்காம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இவ்வளோதையும் படிச்சு முடிக்கிறேன் குறிப்பிட்ட நேரம் இவ்வளோதையும் படிச்சு முடிக்கிறேன் அப்படி படிச்சீங்களான்னு சேர்த்துனா அது வந்துட்டு என்னையாண்டா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க படிச்சு சின்ன சின்ன இலக்குகளை வச்சு அப்படி முன்னேறிக்கிட்டு போங்க. இருக்கிற 25 நாளைக்குள்ளுக்கும் எவ்வளவு படிக்கலுமோ அவ்வளவுதான் படிக்கலாம். நிம்மதியா படிங்க. அவ்வளவு எல்லாத்தையும் படிச்சு எடுக்கணுங்கிறத தாண்டி குறிப்பிட்ட விஷயத்தை படிச்சு குறிப்பிட்ட ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி சில ஆக்கள் யோசிக்கலாம். நல்லா படிச்சாக்கள் யோசிங்க என்னன்னு செஞ்சால் ரிப்பீட் பண்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் வச்சு நீங்க ரிப்பீட் பண்ணலாம். ஞாபகப்படுத்திக்கொள்ள ரைட். இது ஆக முக்கியமான விஷயம். இது நாங்க பார்த்துட்டோம். குறிப்பாக நாங்க சொல்றது என்னென்றால் ஃபோக்கஸ் ரைட். இந்த காலகட்டத்துல நீங்க உங்களோட படிப்பு எக்ஸாம் இந்த விஷயத்துலதான் நீங்க என்ன செய்யணும் என்றால் முக்கியமாக உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட சிந்தனையை ஒருமுகப்படுத்தணும். வேற விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்றால் வரக்கூடாது. அது என்ன வேற விஷயம் என்றால் சில ஆக்களுக்கு நான் முன் சொன்ன மாதிரி லவ் அஃபேர் இருக்கும். சில ஆக்களுக்கு மோசமான கூட்டாளி மாறிப்பான். நீங்க படிக்க குந்தினா கிழங்கு கடைக்கு போறதுக்கு கூப்பிடுவாங்க, ரொட்டி கடைக்கு போறதுக்கு கூப்பிடுவாங்க. சரி, அது இல்லாம சில நேரங்கள்ல சில ரெஸ்டாரண்ட் போறது கூப்பிடுவாங்க. சில ஆக்களுக்கு டீ குடிக்க போறதுக்கு எங்க நான் தூர இடத்துக்கு கூப்பிடுவாங்க. சில ஆக்கள் வந்துட்டு தூர இடத்துல ஆத்துக்கு போய் குளிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. சில நேரம் விளையாடுறதுக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரியான நண்பர்கள் இருப்பாங்க என்றால் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் அவங்கள மறந்துடுங்க. அதுல போக்கஸ் இல்லாம ஆக்கிடுங்க. அடுத்தது இந்த எஃப்ஐஆர் ஆறுக்காவது அப்படி இருக்குமாண்டார் அவங்களும் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் மறந்துடுங்க. அது மனுஷன் வாழ்க்கையில நடக்க போற நேரம் நடக்கும். சரிதானே? அதுக்கு அவன் இப்போதையே இந்த படிப்பு மத்த விஷயத்தை எல்லாத்தையும் எங்கட இந்த ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஓ லெவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் தியாகம் செய்ய தேவையில்லை. அது காலகட்டத்துல என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். சரி, அந்த போக்கஸ் இல்லாம ஆகுங்க. அதே இந்த ஸ்மார்ட் போன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சோசியல் மீடியா ஸ்மார்ட் போனை தூரமாயிருங்க. அதுல போக்கஸ் பண்ணாதீங்க. ட்ரக்ஸ் விஷயம் இருக்குது. அது எங்களுக்கு ஒன்றுக்கும் பொருத்தம் இல்லை. சரி, அப்ப ட்ரக்ஸை வந்துகிட்டு நீங்க என்ன செய்யுங்க அது ஒன்றுக்கு பொருத்தம் இல்லைன்னா அது எங்களை பைத்தியமாக்கும். சுருக்கமா சொல்றது என்னன்னா எங்களோட ஹெல்த்தியை இல்லாமக்கும், ஆன்மீகத்தை விட்டு தூரப்படுத்தும், எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆக்கும், வாழ்க்கையோட இலக்குகளை அடைஞ்சு கொள்றது தடையாக அமையும். காசை கொடுத்து காக்கை வலியை அல்ற என்று சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்களோட ஊர்கள்ல. அது வந்துட்டு இதுதானே. அது காசை கொடுத்து கெட்டு போற உடம்புக்கும் நல்லம் இல்லை, மனசுக்கும் நல்லம் இல்லை, குடும்பத்திலே நல்லம் இல்லை, சமூகத்திலே நல்லம் இல்லை, படிப்பும் இல்லை, ஆன்மீகமும் இல்லை, பள்ளியும் இல்லை, தொழுகையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்தா அப்ப என்னத்துக்கு அது? அப்ப அதையும் கொஞ்சம் யோசிங்க. அதுகள் எல்லாத்தையும் தள்ளி போக்கஸ் இது வந்துட்டு என்ன அமைச்சிட்டுன்னா இதுல மட்டும் இல்லைங்க. பொம்பளை பிள்ளைகள் நாடகம் பாக்குறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாக்குறது, இன்ஸ்டாகிராம்ல தொங்குறது, இந்த போட்டோ எல்லாம் எடுத்து அதுகள்ல டைமை செலவழிக்கிறது, இதுகள் எல்லாம் அந்த போக்கஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க இவ்வளவு நேரம் சொன்ன இந்த விஷயத்துல உங்களோட போக்கஸை நீங்க செலுத்துங்க, உங்களோட சிந்தனையை செலுத்துங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. ரைட். இது ஆக மிக முக்கியமாக நான் இவ்வளவு சொல்லணும்னு நினைச்சோம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஏன் எக்ஸாம் டைம்ல மறக்குது எங்களுக்கு? எக்ஸாம் கிட்டவானா சார் இல்ல மறந்த மாதிரி போகுது அப்படின்ற ஒரு கேள்வி உண்டு. சரி, யாருக்காவது ஏன் என்று சொல்றதுக்கு சொல்லணும்னு விரும்பினா ஒரு ஆளுக்கு மட்டும் டைம் தான் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம் அல்லது செட் பாக்ஸ்ல போடலாம். நேரம் நான் தானே மூச்சு பிடிச்சு கழிச்சேன். சொல்லுங்க. நம்ம செல்ஃப் ஸ்டடி படிக்க போல வந்து எங்களுக்கு தூக்கமா வருது. அப்ப அதுக்கு நாம என்ன செய்யறது? ஓகே, நான் அதுக்கு இவ்வளவு நேரமும் சில விஷயங்களை சொன்னேன், இப்பயும் சொல்றேன். ஓகே, ரைட். வேற என்ன நான் சொல்றேன்? அந்த படிச்சது மறக்குது இந்த மாதிரி உங்களுக்கு யோசனை வருதுன்னா ஏன் இந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. சார் ஓம் சொல்லுங்க. நீங்க கதைக்கிறது நீ கேக்குது, நீங்க கதைக்கலாம். எஃப்ஐஆர் அந்த நீங்க சொன்னீங்க எஃப்ஐஆர் அது அப்படின்னு அது இந்த எங்களோட ரிலேஷன்ஷிப் தேவையில்லாத லவ் அஃபேர் நாங்க சொல்லுவோம். அது எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க.
சரி, அது ஏன் மறக்குது அப்படின்னா, இப்ப நாங்க வந்து சில டைம்ல வந்து என்ன சரி பார்த்திப்போம். படம் என்ன சரி பார்த்துட்டு தான் வந்து படிப்போம். அந்த டைம்ல வந்து நாங்க படிக்கல. எங்களோட வந்து மைண்ட் வந்து அந்த படிப்ப வந்து மெயின் பண்ணாம, அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ வந்து பிரெயின் வந்து உள்வாங்குறதுக்கு சரியான முயற்சிக்கும். அந்த ம் டைம்ல வந்து படிக்கிறது கூட ஏறாது. ம் ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. எனக்கு மழை கேஸ் தான் சார். ஓகே ரைட். அப்ப நாங்க சார் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ. சார் ஓகே ஓகே நாங்க இப்ப நான் இந்த டைம் முடிஞ்சுது. நாங்க இன்னொரு சரி டைமுக்கு நாங்க பார்ப்போம். சொல்லுங்க. சரி சரி அது சோலோவா படிக்கிறேன் நல்லமா இல்லாடி ஒரு கூட்டாளி பொடியை படிக்கிறேன் நல்லமா? ஓகே வேற என்ன கேள்வி எழுதிது? எல்லா கேள்வி நான் மொத்தமா சொல்றேன். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்போ எக்ஸாம் ஹால்ல வச்சு ம் பேப்பரை பார்த்த உடனே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியற மாதிரிக்கு ம் ஞாபகமும் வருது. அதே ம், டைம்ல பேப்பர்ல ஹேண்ட் ரைட்டிங் நம்ம எழுத போக கூட அது ம். மறக்குது சார். அதுக்கான என்ன செய்யலாம்ங்கிறத நாங்க ஏதாவது பார்ப்போம். ஓகே ஓகே தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சரி, இப்ப நாங்க வந்து படிக்கிறதுக்கு போனா கூட நம்ம டீச்சர்ஸ் மார்க்க வந்து நம்மள வந்து கொஞ்சம் டவுன் ஃபால் ஆக்குறாங்க சார். ஆ எப்படின்னா, இப்ப நீ இன்னும் கொஞ்ச நாள் தானே என்னத்த படிச்சு கிழிக்க போறா, ஆ நீ படிக்கிறதுக்கு படிக்காம இருந்துரு அப்படின்னு. ம் இப்ப லோ மார்க்ஸ் எடுக்கிறவங்கள நம்ம ஆ ஹை மார்க்ஸ் எடுக்கிறவங்க நல்லா நல்லா சொல்லி கொடுத்து செய்யறாங்க சார். ஓகே வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் மொத்தமா கதை போறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ சார் படிக்கிறது வந்து படிக்கணும்னு ஆர்வமா படிச்சாலும் அது மறந்து மறந்து போகுது சார். படிக்கையில சோம்பேறித்தனமா இருக்கு. ம் சரி ஓகே. சார் ஆ சார் இது சார் இது குரூப்பா படிக்கிறது நல்லமா இல்ல தனியா இருந்து படிக்கிறது நல்லமா சார்? சரி நான் இப்ப சொல்றேன். அதுக்கு சொல்றேன். ஆன்சர் பண்றேன். ரைட். நான் அப்ப கதைக்கிறேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணேன். அடிக்கடி ஒரு கொஸ்டினை மாத்தி மாத்தி போடுறாங்க. இந்த நோம்புக்குள்ள எக்ஸாம் ஆறுதால ஏதாவது டிப்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க. நான் அதையும் சொல்றேன் நான். ரைட். நீங்க மாறி மாறி போட தேவையில்லை. ஓகே ஓகே. அப்ப இப்ப நாங்க கொஞ்சம் பார்ப்போம் என்ன என்னன்னா நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கேள்வியும் தான் நீங்க சொன்ன விஷயத்துக்கெல்லாம். அதாவது இந்த சயின்ஸ் பாடம் படிக்க போகல எனக்கு தூக்கமா வருது என்ன செய்யலாம்னு சொல்லி நான் அதுக்கு சொன்னேன். அந்த உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னால் நீங்க இப்படி யோசிங்க. அத இந்த இந்த இதெல்லாம் படிச்சு முடிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறது உண்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா டைமை ஷார்ட் பண்ணி படிங்க. ஒரு கேள்விக்கு படிங்க. வேறொரு சப்ஜெக்ட படிங்க. திரும்பி வந்துட்டு அந்த சயின்ஸ்ல ஒரு கேள்வியை படிங்க. சயின்ஸை வந்துட்டு நீங்க வாசிச்சு படிக்கிறது ஒரு உங்களுக்கு சிக்கலாக்கிமாம்னால் சில படங்கள் அது இது எல்லாத்தையும் சுவர்ல ஒட்டுங்க. அதை இன்னொரு ஆளுக்கு விளங்கப்படுத்துற மாதிரி படிங்க. அப்ப உங்களுக்கு தூக்கம் போகாத விளங்கப்படுத்துற மாதிரி படிச்சா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு விஷயத்த படிச்செடுத்தது பிறகு ஆரம் உங்களுக்கு கிடைக்கலன்றால் உங்களோட டெடிபியர் இருக்கும். கண்ணாடி இருக்குது, சுவர் இருக்குது. அதுக்கு முன்னத்துக்கு ஒரு ஆளுக்கு படிச்சு கொடுக்குற மாதிரி படிங்க நீங்க. அப்படி உங்களோட ஹெபிட்டை மாத்தி கொள்ளுங்க. ஒரு 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 பேட்டி ஒன்று கொடுக்க போற மாதிரி உங்கள்ட்ட ஒரு ஆள் டவுட் கேட்கிறாரு அவருக்கு கிளியர் பண்ற மாதிரி நீங்க பண்ணி கொள்ளுங்க. அப்படி நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா நீங்க படிப்பீங்களாம்னால் நோட்ஸ் எடுத்து வச்சு கதிரையில மேசையில இருந்து நீங்க படிக்கிறது அந்த செட்டப் உங்களுக்கு சிக்கலாக்குமாம்னால் இப்படி மாத்தி கொள்ளுங்க. சரி இப்படி மாத்தி கொள்ற நேரம் உங்களுக்கு வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாமாம்டா அந்த இந்த தூக்கம் வாரதுங்கிற ஒரு விஷயம் இல்லாம போகும். அதையும் தாண்டினால் பர்சனலா வேற ஏதாவது சிக்கலிக்குதான்னு சொல்லி பார்த்து தான் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து தரணும். நீங்க பர்சனலா கதைக்க வேண்டிய தேவை வரும். ரைட். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு என்னன்னா கூட்டா படிக்கிறது நல்லமா தனியா படிக்கிறது நல்லமாண்டு கூட்டா படிக்கிற கூட்டாளி மாதிரி பொருத்திக்குது தம்பி. அது நீங்க கூட்டா படிக்கக்குள்ள அவரு ஒரு யூனிட்ல 10 கேள்வி எடுத்துக்குவாரு. நீங்க ஒரு 10 கேள்வி எடுக்கிறீங்க. இன்னொரு ஆள் 10 கேள்வி எடுக்கிறாரு உதாரணத்துக்கு. அல்லது கட்டுரை வினாக்கள் ஆளுக்கு ஒரு கேள்வி எடுத்துக்கு வந்து விளங்கப்படுத்துறாங்க. நீங்க உங்களோட கேள்வியை நீங்க கேட்கறீங்க. அவங்க அதுக்கு விட சொல்றாங்க. திரும்பி அவங்க பிள்ளையா சொன்னா இல்ல இதுக்கு இன்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும் நீங்க சொல்றீங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு கேள்வி எடுத்துக்கு வந்து அப்படி விளங்கப்படுத்துறாங்க. அந்த டைமை பிரயோஜனமா பயன்படுத்துறீங்களான்னு சொல்லிட்டு ஓகே. ஆனா அங்க போய் இருந்து ஏதாவது நாங்க கழிச்சுட்டு இருக்கிறோம் பழைய கதை விளையாட போனது சாப்பிட போனது இந்த மாதிரியான ஒரு பேட் ஹேபிட் இருக்கிற டீமாண்டா அது போறது நல்லமில்லை. குறிப்பாக இந்த காலகட்டத்துல வந்துட்டு கொஞ்சம் குரூப்பாக அதாவது நீங்க பர்சனலா உங்களுக்கு ஏழுமான விஷயத்த எல்லாத்தையும் படிங்க.
உங்களுக்கு குரூப்பாக டிஸ்கஷன் பண்ண வேண்டிய தேவைக்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் எடுங்க, அந்த டைம்ல குரூப்பாக படிச்சுட்டு மற்ற டைம்ல நீங்க செல்ஃபா படிங்க. இந்த மாதிரி கல்ச்சரை நீங்க உருவாக்கி கொண்டீங்களாம்டா படிச்சுட்டு போயிடலாம். அப்படி இல்லாம போனா சில நேரம் நீங்க தனியா படிக்கிறத விட குரூப்பா படிக்கிறதுங்கிறது ஆபத்தாக வரும். எனவே நீங்க படிக்கிற யாரோட படிக்க போறீங்கிற ஒரு விஷயம், ரெண்டாவது எவ்வளவு நேரம் படிக்க போறீங்கன்ற இன்னொரு விஷயம், அடுத்தது அவங்க கூட படிக்கிறார்கள் எவ்வளவு ரெடி ஆகிறாங்கிறது இன்னொரு விஷயம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்துட்டு என்ன செய்யணும்னால் அந்த குரூப்பாக படிக்கிறங்கிற விஷயத்துல தாக்கம் செலுத்தும். எனவே உங்களுக்கு தனியே இருந்து படிக்கிறது கஷ்டமாக்குது, இன்னொரு ஆள் சொல்லித்தாரது உங்களுக்கு குயிக்காக ஞாபகத்தில் இருக்கணும்னா பாதுகாப்பாக நல்ல கட்டித்தனமாக அல்லது படிக்கிற ஆர்வத்துடைக்கிற ஆட்களோட சேர்ந்து நீங்க அப்படி அந்த டைமை பிரயோஜனமா பயன்படுத்தி கொள்றதுங்கிறதுல சிக்கல் இல்லை. எக்ஸாம் கிட்ட வாங்க நெருங்குற நேரம் குரூப்பாக படிக்கிறத தவிர்த்து கொள்றதுதான் ஆக சிறந்த ஒரு விஷயம். சரி, இது நீங்க கேட்டதுக்கு இன்னொரு விஷயம். அடுத்தது, இந்த படிக்கிறதெல்லாம் மறந்து போகுதுண்டா நீங்க டென்ஷனாக இருந்தீங்களா அப்படின்னு சொன்னால் மன அமைதி இல்லாம இருக்குமானால் அது உங்களோட லாங் டேர்ம் மெமரிக்கு போறது சிக்கலாக அமையும். எனவே நீங்க படிக்க போற நேரம் டென்ஷன் இல்லாம அமைதியாக இருந்து துவா கேட்டு தவக்குள் வச்சு நல்லா உதவி செய்வான், இதை மாற்று மத சகோதரர்கள் இந்த அவங்களோட கடவுள் உதவி செய்வாங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட நாங்க படிக்கிறோங்கிறது எப்பயும் அது வீண் போகாது, அது எங்களோட லாங் டேர்ம் மெமரிலைக்கும் அது வரும். இருக்கிற காலத்துல படிச்சு அது என்ன நடக்கிற எக்ஸாம் எழுதுற எப்படி டென்ஷன் ஆகிறத விட நாங்க படிப்போம், அது ஞாபகத்தில் இருக்கும், எக்ஸாம் உள்ள வாரது வரட்டும், அதை தாண்டி என்ன செய்யறது ஒன்று மேலாது என்ற ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு நீங்க உங்களோட மனசுல நினைச்சு எடுத்துக்கொள்ள வேண்டிய எண்ணம்ன்றத இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றதுக்கு விரும்புகிறேன். ரைட். அடுத்தது, எக்ஸாம் ஹால்ல ஏன் மறக்குது? ஒரு ஆள் கேள்வி வாசிட்டு போகக்குள்ள சில சொல் மிஸ் ஆகுது. சில நேரம் இன்னொரு ஆள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, எக்ஸாம்ல சார் கேள்விக்கு வாசிக்க போகக்குள்ள விடையெல்லாம் எங்களுக்கு ஞாபகத்தில் வருது, ஆனா அந்த எக்ஸாம் எழுத போகக்குள்ள எங்களுக்கு மறந்து போகுது, என்ன செய்யலாம்னு ஒரு கேள்வி கேட்டுக்கங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க பின்னுக்கு சொல்ல போற பதில வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னண்டா அடுத்தது மறக்குது ஏன்னு சொல்லி சொன்னால், இப்ப நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்க, எக்ஸாம் ஹால்ல மறக்குது, அது ஏன்னு சொல்லி சொன்னா மறக்குது மாதிரி இப்ப உங்களுக்கு ஈக்குது என்னத்துக்குன்னா, மூளையில் இருக்கிற ஒரு விஷயம் லாங் டேர்ம் மெமரியில் இருக்கிறது ரிலாக்ஸ் ஆகிக்கிற நேரம் தான் அது எங்களுக்கு சாதாரணமாக வரும். நாங்க பயந்தமம்டால் டென்ஷன் ஆனமம் சிச்சனண்டால் அதை நெகட்டிவாக யோசிப்போம் சிச்சனண்டா எங்களுக்கு ஞாபகத்துல மாறது அல்லது மறந்த மாதிரி இருக்குதுங்கிறது தான் எங்களுக்கு வரும். உதாரணமாக, நான் படிச்சதுல ஞாபகத்துல வருமா, நான் பாஸ் ஆகுவேனா, இந்த ஈக்கிற காலத்துக்குள்ள என்ன செஞ்சு கொள்றேன், இந்த டென்ஷனோட எனக்கு எக்ஸாம் உங்களுக்கு வருமா அப்படின்ட்டு நெகட்டிவாக நாங்க யோசிச்சோனைக்கும் அது வராது. எங்களோட இமோஷன்ஸ் வந்துட்டு நெகட்டிவாக எதிர்மறையாக ஈக்குமாம் சிச்சனண்டா வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு ஞாபகத்துல வராது. அப்ப கட்டாயமாக வந்துட்டு நாங்க இந்த காலத்துல என்ன செய்யணும் என்றால் ரிலாக்ஸ் ஆகி இருக்கணும். அதான் ஆக முக்கியமாக இந்த ஞாபகத்துல வச்சுக்கொள்றது மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக நாங்க சொல்றோம். உதாரணமாக நாங்க பாக்குறோம், இந்த ஏன் நான் எக்ஸாம் காலகட்டத்துல மறந்த மாதிரி போகுதுங்கிறதுக்கு வந்துட்டு நியமிச்சிருந்தால் மிக முக்கியமான ஒரு ரீசன்ஸ், டோன்ட் லெட் ஃபியர் இரேஸ் வாட் யூ ஹேவ் லேர்ன். பயம்ங்கிறது வந்துட்டு என்ன செய்யணும்னால் உங்களோட மூளையில இருக்கிற லாங் டேர்ம் மெமரியில் இருக்கிறத ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வர்றதுக்கு தடுக்கும். எனவே நீங்க அதுக்கு வழிவகுக்காதீங்க. பரீட்சை பயம் என்பது மன அழுத்தத்தாலும் அழுத்த உணர்வாலும் ஏற்படும் இயல்பான எதிர்வினை. சாதாரணமா அதிர்ச்சி அல்லது கவலை அதிகமானா மூளையின் நினைவாற்றல் தற்காலிகமாக குறையும். மூளையில ஈக்கிறது அழியாது, ஒரு தற்காலிகமாக குறைஞ்சு போய்த்திடும். எனவே இந்த பயந்து நாங்க சும்மா நடக்க போறதுக்கு முன்னுக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு பயப்படுறது வந்துட்டு என்ன செய்யும் என்றால் மூளையில இருக்கிற சில ஞாபகங்கள் எங்களோட மெமோரி அதாவது ஞாபகத்துக்கு வாரது வந்துட்டு என்ன செய்யணும்னா தற்காலிகமாக குறைஞ்சு விடும். அதனாலதான் எங்களுக்கு படிச்சதெல்லாம் மறந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது. அடுத்தது, மூளையில அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் என்றால் பரீட்சை நேரத்துல பயம் ஏற்பட்டா மூளை அதிர்ச்சி அடையும். அப்போ இந்த அதிர்னலின் கோர்டிசோல்ங்கிற இந்த ஹோமோன்ஸ் எல்லாம் வந்து சுரக்கும். இது சுரந்தா என்ன நடக்கும் என்றால் ஃபைட் ஒன்று நாங்க பயமாயிருந்தோனையும் இல்ல நாங்க இதை கட்டாயமா படிச்சு முடிக்கணும்னு படிக்க போவோம். அப்படி இல்லாட்டி ஃபிளைட் கொப்பி புத்தகத்தை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாங்க ஃப்ரீஸ் ஆகிடுவோம். அதாவது ஒன்றும் படிக்காம அப்படியே சும்மா இருப்போம். அது திரும்பலும் என்ன செய்யுமாம்னால் டே நம்ம ஒன்றும் படிக்கலையே, அப்ப எக்ஸாம் நம்மளுக்கு சக்சஸ் ஆக மாட்டாது என்று திரும்பி ஒரு ஃபீலிங் வரும்.
திரும்பி என்ன செய்வோம்னா அது பயத்தை கொண்டு வரும். திரும்பி நாங்க படிச்சது ஞாபகப்படுத்த பார்ப்போம். அதுவும் அந்த டென்ஷன் வந்துட்டு இந்த அதர்னலின் அந்த கோர்ட்டிசோல் எல்லாம் வந்துட்டு என்ன செய்வோம்னால் ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆனால் நாங்க திரும்பவும் வந்துட்டு ஒன்று படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அல்லது கொப்பியை தூக்கி வீசிட்டு ஒதுங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்ப பயப்படாம இருக்கிற காலம் அவ்வளவுத்துக்கும் நாங்க ஏழுமானதை செய்வோம், ஏழுமானது எக்ஸாம் எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க கால் எடுத்து வைங்க, சக்சஸ் ஆகுவீங்க. இவ்வளவு காலமும் படிச்சதை நீங்க கவனமாக கேட்டிருந்ததெல்லாம் உங்களோட தலைக்குள்ள ஏறி இருக்கும். எக்ஸாம் ஹோல்ல நீங்க அதை கவனமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு வரும். அடிக்கடி பாசிட்டிவாக நீங்க யோசிங்க. இது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது வந்துட்டு நீங்க அப்படி பயத்தை இல்லாம ஆக்கணும் என்றால் ரைட், நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னென்றால் உங்களோட மைண்ட்ஃபுல்னஸ் பிரீதிங் நாங்கள் எக்ஸசைஸ் நாங்கள் சொல்லுவோம். இது சைக்காலஜிக்கலி நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வசதியான இடத்துல நல்லா உட்காருங்க, மூக்கின் வழியால 4 வினாடிகள் 1 2 3 4 எண்ணக்கூடிய அந்த அளவுக்கு மெதுமெதுவாக காற்றை உள்ளுக்கெடுத்து அடி வயிற்றுல சேமிச்சு வச்சிருங்க. 2 வினாடிகளுக்கு எங்களோட என்ன செய்யலாம் செஞ்சோம்னால் வயிற்றுக்குள்ள அந்த காற்றை வச்சுக்கிறீங்க. வாய் வழியாக திரும்பி ஒரு 6 வினாடிகள் 1 2 3 4 5 6 என்ற 6 வினாடிகளுக்கு மெதுமெதுவாக நீங்க விடுங்க. இப்படி ஒவ்வொரு சுவாசத்திலும் மனசுல அல்லாஹ் அல்லான்னு சொல்லலாம், சுபஹான் அல்லான்னு சொல்லலாம் முஸ்லிமாக்கள், அது மாதிரி அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லலாம், அல்ஹம்துலில்லான்னு சொல்லலாம். இந்த மாதிரியாக எங்களோட அந்த அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதனூடாக வேறு விஷயங்களை சொல்லிக் கொள்ளலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இதுல ஃபோக்கஸ் பண்ணி அப்படி இருப்போம் என்றால் எங்களுக்கு இந்த டென்ஷன் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப பயம் இல்லாம ஆகி போகும் என்றால் எங்களோட பாடி ரிலாக்ஸ் ஆனன்னு என்றால் எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம போகும், படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நீங்க 5 முறை நீங்க செஞ்சு பார்க்குற நேரம் உங்களோட மன அமைதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்குது. அடுத்தது இது சாதாரணமாக எக்ஸாம் ஹோல்ல உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் வருதாம்டா, டென்ஷன் ஆகிக்குது, படிச்சது ஞாபகத்துக்கு எக்ஸாமுக்கு வருது இல்லை, அந்த பிள்ளை கட்டு மாதிரி அப்படி வருதாம்டா, ஒரு 10 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 நாங்கன்ற அந்த 10 செகண்டுக்கு நீங்க ஒன்றும் இல்லாம ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆழமாக மூச்சை உள்ளுக்கு எடுங்க. அந்த நேரம் ஹஸ்பி அல்லாஹ் சொல்லி சொல்லுங்க. ரைட், லா ஹவுல வலா குவத்த அப்படி நாங்க சொல்லலாம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவன்னு சொல்லி சொல்லலாம். ஹஸ்பி அல்லாஹு லா ஹவுல வலா குவத்தன்னு சொல்லி சொல்லலாம். இதுகளை நாங்க முஸ்லிமாக்களை இருந்தாலும் அந்த குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். அதுக்கான டிரெக்ட் ட்ரீட்மெண்டா அதுக்குண்டு இறங்கின குர்ஆன் வசனமாண்டா இல்லை. இந்த இடத்துல நாங்க சொல்ல போறோம் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லா ஹுவ அவனை தவிர வேற கடவுள் இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, அவன்கிட்ட தான் எல்லா சக்தியும் இருக்குங்கிற இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்க மனசால ஃபீல் பண்ணி நாங்க அல்லாஹ் உதவி செய்வான் நாங்க அந்த டைம்ல சொல்லிப்பட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் என்றால் எங்களோட மைண்ட் பயத்தால மூளையில இருக்கிறது ஷார்ட் டைம் மெமரிக்கு வந்து எழுதுறதுக்கு தடையாகிறது வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகுற நேரம் என்ன செய்யணும் என்றால் பயம் இல்லாம போகும். ஆல்ரெடி மூளையில இருக்கிறது வந்துட்டு எங்களுக்கு ஷார்ட் டைம் மெமரிக்கு வரும், எங்களுக்கு எக்ஸாம் எழுதலாம். ரைட், அப்ப ரீகால் ஒன் கீவேர்ட் வந்துட்டு யுவர் மெமரி வில் ரிட்டர்ன். ஏதாவது படிச்சதுல மறக்குதுண்டா பந்தியா யோசிக்காம ஏதாவது ஒரு கீவேர்டை மட்டும் யோசிங்க. அப்ப உங்களுக்கு மற்றதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், எக்ஸாம் எழுதிடலாம். இதுக்கு இன்னொரு கடைசி பாயிண்டாக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகல, இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். என்னோட டைம் ஆல்மோஸ்ட் 9 மணி ஆகிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். ரைட், இது ஆக மிக முக்கியமான விஷயம். அடுத்தது வந்துட்டு என்ன அம்சத்தினால் சைக்காலஜிக்கல் டிப்ஸ் ஃபார் எக்ஸாம் காம்னஸ். எக்ஸாம் ஹோல்ல நாங்க காமாக இருக்கிறதுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் பரீட்சைக்கு முன்னா நல்லா தூங்குங்க. அன்னைக்கு இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பரீட்சைக்கு முந்தின அண்டையிலேருந்து நாங்க என்ன சொல்லணுங்கிறது, அதாவது படிச்சது ஃப்ளோவாக நீங்க எக்ஸாம் எழுதணும் அமைச்சிருந்தால் உங்களோட மனசு அமைதியாக்கணும். அதுக்கு நாங்க சொல்லுவோம் காம் மைண்ட் கிளியர் மெமோரி. உங்களோட உள்ளம் எவ்வளவு தூரம் அமைதியாக்குதோ அவ்வளவு தூரம் உங்களோட மெமோரி ஞாபகம் வந்துட்டு லேசாக இருக்கும். எனவே மனசை அமைதிப்படுத்துறதுக்குரிய வேலைகளை நீங்க ஈடுபடுவீங்களாம் எக்ஸாம் கிட்ட நெருங்க போகல உங்களுக்கு எக்ஸாம் போபியாவும் இல்லாம போகும். உங்களோட மூளையில இருக்கிற அந்த இவ்வளவு காலம் படிச்சதும் ஃப்ளோவில் வரும். இதுதான் சுருக்கம். இதுக்கு நீங்க வேண்டிய ரிலாக்ஸேஷன் செய்யலாம், தொழலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர் வைக்கலாம், மத்த ஆக்கள் உங்களோட கடவுள் நம்பிக்கைப்படி ஏதாவது செய்யலாம். என்னத்தினாலும் நீங்க மனசை அமைதிப்படுத்தினீங்கன்னா இந்த விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொள்றதுக்கு எளிமையாக இருக்கும். சரி, இப்ப பரீட்சை நாளைக்கு இருக்குதாம்டால் இன்றைக்கு ஒரு 9 மணி வரைக்கும் படிங்க. டைமை லேட் ஆகி படிக்காதீங்க. நீங்க லேட் ஆகி படிச்சீங்களாம்டால் சப்போஸ் நீங்க எக்ஸாம் ஹால்ல தூங்குறதுக்கு சில நேரம் அது காரணமாக அமைஞ்சிடும். எனவே நேரத்தோட தூங்குங்க. உடுப்பு இல்லாதே அயன் பண்ணி வைங்க. இருக்கிறதுல நல்ல உடுப்பு அயன் பண்ணுங்க. காலையில நேரத்தோட எழும்புங்க.
அன்றைக்கு நைட்டுக்கு அன்றைக்கு என்ன பாடமோ அது சம்பந்தமாக உங்களுக்கு மனசுல இருக்கிற ஏதாவது ஏற்கனவே படிச்சதை கொஞ்சம் பார்க்கணும்னா லைட்டா ஞாபகப்படுத்துங்க. டென்ஷன் ஆகி ஞாபகத்துக்கு அது வருமா இது வருமா அதை படிக்கிறியா இதை படிக்கிறான்னு டென்ஷன் ஆயிடாங்க. இருக்கிற 4 விஷயம் ஏதோ கண்ணுக்கு முன்னுக்கு பண்றது அல்லது இதை கொஞ்சம் பார்த்தா நல்ல உங்க மனசுக்கு சொல்லுதோ அதை மட்டும் பாருங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு ஸ்கூலுக்கு போங்க. ஏனென்றால் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை தேடி பிடிக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை மேசைகளை மாத்துவாங்க. அப்ப அதுக்காக வேண்டி அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு போற நேரம் என்ன நடக்கும்? நீங்க டென்ஷன் ஆனா படிச்சது மறக்கும். மறந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் மறக்காது. உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு உடனடியாக வராது. எனவே டென்ஷன் ஆகாம பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க என்ன அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு வர சொல்லிக்கிறேன். நான் விரும்பின நேரத்தை நான் போறேன். 9 மணிக்கு எக்ஸாம்டா 8:30 போகணுமா இல்லை 9 மணிக்கு போன பேப்பர் தர மாட்டாரு பார்ப்போமே அப்படின்ட்டு நீங்க போட்டி போட்டு போவீங்களாம்டால் ஏதாவது நடந்தால் டென்ஷன்ல உங்களுக்கு படிச்சது சில நேரம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு. எனவே நேர காலத்துல போங்க, அழகாக போங்க. ஒரு மாப்பிள்ளை மாதிரி ஒரு மணப்பெண் மகள் மாதிரி எவ்வளவு நீட்டா போகலும் பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டு நல்லா அழகாக காலையில குளிச்சு போறதுக்கு நீங்க பாருங்க. காலையில சாப்பிடுற நேரம் லைட்டான வளமையா சாப்பிடுறத காலை சாப்பாடா சாப்பிடுங்க. தண்ணி போட்டுள்ள கையில எடுத்துட்டு போங்க. உங்களோட அட்மிஷன் எல்லாம் கையில இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எழுதுற பேனா பென்சில் மற்ற கருவிகள் எல்லாம் இருக்குதான்னு டபுள் செக் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நீங்க காலையில அப்படியே போறீங்க, அதுக்கு அங்க போனதுக்கு பிறகு நீங்க என்ன செய்றீங்க, யாரோடையும் படிச்சதை டிஸ்கஷன் பண்ணாதீங்க. இந்த கேள்வி வருமா, இதுக்கு எப்படி விட வருமாண்டு அப்படி டிஸ்கஷன் பண்ணி ஏதாவது சிக்கல் ஆனா அப்பயும் உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அப்ப டிஸ்கஷன் பண்ணிடாதீங்க. ஹோலுக்குள்ள என்டர் ஆகுற நேரம் பிஸ்மில்லா சொல்லி என்டர் ஆகுங்க. உங்களோட கதிரை எங்க இருக்குது மேசை எங்க இருக்குதுன்னு சொல்லி போய் பாருங்க. கதிரை ஆடுதா, மேசை ஆடுதா, சூரிய ஒளி உரமா படுத்து தாக்குமா இல்லையா, எங்களுக்கு குளோப் கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குதா இல்லையா, நாங்க கம்ஃபர்டபுள் ஆகிக்கிறோம்ங்கிறத ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு செக் பண்ணி கொள்ளுங்க. சரி, அதுக்கு பிறகு உங்களோட கேள்வி பேப்பர் வந்து செஞ்சால் நீங்க அதுல இண்டெக்ஸ் நம்பர் எழுதுறேன் இந்த இண்டெக்ஸ் நம்பர் எழுதிக்கோங்க, பிஸ்மில்லா சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் ரிலாக்ஸாக நீங்க செய்வீங்களாம்டால், அதாவது காமாக நீங்க செய்வீங்களாம்டால் உங்களோட மெமோரி கிளியராக வந்துகிட்டே இருக்கும். இது முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பார்ட் 2 நீங்க எழுத போறீங்க. அந்த பிள்ளை கேட்ட கேள்வி அதுக்கு எப்படி எழுதலாமாம்டா 5 கேள்வி 8 கேள்வியில் 5 கேள்வி எழுதணும்னு வரையுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாமாம்டால் அவ்வளவு கேள்வியும் வாசிச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்ப லேசானதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சார் மாதிரி சொல்லி தந்திப்பாங்க. அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்ப அந்த 5 கேள்வியும் வாசிக்கக்குள்ள உங்களுக்கு 7 எந்திக்கும். ஒரு கேள்வி எழுதி முடிஞ்சது பிறகு மற்ற கேள்விக்கு விட பெற அமைக்கும். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 செகண்ட் அமைதியா இருந்து ஒரு கீவேர்டை யோசிங்க. உங்களுக்கு விடையில ஞாபகத்துக்கு வரும் உண்டு. 2வது விஷயம் நீங்க என்ன செய்யலாம் என்றால் 5 கேள்வியும் செலக்ட் பண்ண போற நேரமே பக்கத்துல இதுக்கு என்னென்ன விட வரலாம் நீங்க நினைக்கிற விஷயத்த வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம் என்றால் சைட்ல பென்சிலால சில கீவேர்டை ஒரு 5 அதுக்கு 5 பாயிண்ட்ஸ் வருமானா அந்த 5ஐயும் ஒரு சொல்லுல 2 சொல்லுல கீவேர்ட் மாதிரி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அந்த கேள்வி இதை செய்யறதா என்னன்னா 1வது கேள்வி செய்ய போறீங்களா அதுக்கு வரக்கூடிய 5 கீவேர்டையும் எழுதுங்க. 3வது கேள்வி செய்ய போறீங்களா அதுல வரக்கூடிய முக்கியமான ஒரு 5 சொல்ல எழுதி வைங்க. இப்படி சாய்ஸ் பண்ற நேரமே நீங்க கீவேர்ட்ஸ்ல எழுதி வைப்பீங்களாம்னா இப்ப ஒரு கேள்விக்கு நீங்க விட எழுத போல ஃபுல்லா மூளை வந்துகிட்டு அந்த ஞாபகத்தோட தான் நிற்கும். அடுத்த கேள்விக்கு போறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வேண்டி வரும், டைம் நிற்காது. அப்ப நீங்க அந்த 3வது கேள்வி எழுத போகக்குள்ள அதுல கீவேர்டை பார்த்ததோடைய மூளை வந்துகிட்டு அது சம்பந்தமான விஷயத்தெல்லாம் ரீகால் பண்றதுக்கு காரணமா அமைஞ்சிடும். எனவே நீங்க வந்துட்டு அந்த விடை எல்லாத்தையும் லேசாக எழுதுறதுக்கு அது காரணமாக அமையும். டைமை கட்டாயமாக கருத்துல கொண்டு உங்களோட விடைகள் எழுதுங்க. ஒவ்வொன்றுக்கும் டைம் அலோகேட் பண்ணுங்க. டைம் முடியுமா இருந்தானா மற்ற கேள்விகள் எழுதுங்க. கடைசியில கொஞ்சம் நேரத்தை வச்சு அந்த கேள்விகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கும் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் சரியாக போடப்பட்டிருக்குதா ஏதாவது மிஸ்டேக் விட்டிக்காண்டு பாக்குறதுக்கும் ஒரு 5 நிமிஷம் நீங்க வச்சு உங்களோட எக்ஸாம் எழுதுங்க. இதெல்லாம் உங்களோட சார் மாதிரி சொல்லி தந்திப்பாங்க. இது பார்ட் 2 எழுதுறதுக்குரிய ஒரு சின்ன டெக்னிக். பார்ட் 1க்கு வந்துட்டு என்ன என்றால் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விக்கெல்லாம் முதல் விடை அளிங்க. 2வது இதுல சரியான விட அது வருமா இது வருமான்னு டவுட் இருக்கிறதா என்றால் பிழையானத்தை மார்க் பண்ணுங்க. பிழையானத்தை வந்துட்டு அவுட் பண்ணிட்டு சரியானது அது இப்ப 4 கேள்வி 4 விடை இது அதுல எது சரின்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம்னால் பிழையானது 2 அவுட் பண்ணுங்க. மற்ற 2லயும் எது சரிங்கிறத மற்றும் ஒப்பிட்டு பார்த்து மிகச்சரியானதுக்கு நீங்க மார்க் பண்ணுவீங்களாண்டால் அப்பையும் உங்களுக்கு அந்த பார்ட் 1 மார்க் பண்ணி முடிச்சிடலாம். கண்ணுல கண்மயிரை பிடிச்சு வைக்கிறது, மணல் அள்ளி போடுறது, பூச்சை பிடிச்சு விட்டுறது இதெல்லாம் ஒரு ஒரு பொருத்தமில்லாத வேலைகள். டைமை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இப்ப கடைசியா ஒரு 5 10 கேள்வி உங்களுக்கு மிச்சமாகிது என்ன விடன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லினா நீங்க ஏதாவது ஒரு நம்பர்
அப்ப நீங்க பாப்பீங்க சரியான விடைகள் கூடுதலாக 3ஆம் நம்பர் தான் வந்திக்குதுன்னா 3ஆம் நம்பருக்கே எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிடுங்க. அப்படி ஒரு நிச்சயம் வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம் என்றால் இந்த கடைசி எக்ஸாம் டைம்ல அதை நீங்க செஞ்சு கொள்ள எளிமை இருக்கும். ஒரு செய்தியை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துறேன். இப்ப எல்லா சந்தர்ப்பத்திலும் நீங்க அமைதியாக இருப்பீங்களா விஷயத்தினால் உங்களோட மைண்டை வந்துட்டு நீங்க ரிலாக்ஸா வச்சு கொள்வீங்களா இந்த எக்ஸாமை நீங்க ஞாபக சக்தி மறக்காம பயம் இல்லாம நீங்க இந்த எக்ஸாம் எழுதி முடிக்கலாம். எக்ஸாம் ஹால்ல இந்த வெளியால வந்ததோட நீங்க இந்த கேள்விக்கு விட எழுதினா என்ன விட எழுதின நான் இப்படி எழுதினேன்னு டிஸ்கஷன் பண்ணாதீங்க. ரைட். 27ஆம் தேதி இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 17ஆம் தேதி முடியும் வரங்காட்டிலும் நீங்க என்ன எக்ஸாம் எழுதினங்கிறத இன்னொரு ஆள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணவும் தேவையில்லை, சரிபுள்ள பார்க்கவும் தேவையில்லை. நீங்க சரி அது டென்ஷனை கொண்டு வரும், உங்களுக்கு அடுத்த பாடத்துக்குரிய ஞாபக சக்தி குறைச்சி விடும். எனவே தயவு செய்து டிஸ்கஷன் பண்ணாதீங்க. அங்க இங்க தூரத்துக்கு போய் தராம அந்த ஏரியாவுல இருந்து ஹெவியான சாப்பாடு சாப்பிடாம லைட்டான சாப்பாடுகளை சாப்பிட்டு உங்களோட எக்ஸாம் எழுதினீங்க விஷயத்தினால் அவங்களோட எக்ஸாம் மிச்சம் சந்தோஷமா எழுதுறதுக்கு எளிமை இருக்கும். நீங்க படிக்காததால மறந்து விடவில்லை, மன அழுத்தம் காரணமாக நினைவு தற்காலிகமாக முடங்குகிறது. மனதை அமைதியாக வைத்தால் நினைவு மீண்டும் திறக்கும்ங்கிறத அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. கடைசியாக உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறது என்னனால் உங்களோட சிறந்ததை நல்ல உங்கள்ட்ட என்ன இதோ நல்ல விஷயங்களை மட்டும் போக்கஸ் பண்ணி அதை மட்டும் செய்யுங்க. மற்ற விஷயத்தை போட்டு மனசை குழப்பிக் கொள்ளாதீங்க என்ற ஒரு செய்தியையோ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க மறந்துட்டு நீங்க கேட்ட கேள்வியில இந்த பாட்டு நாடகம் பாடல் எல்லாம் ஞாபகத்தில் நினைக்கி, படம் எல்லாம் ஞாபகத்தில் நினைக்குது, படிச்சது ஞாபகத்தில் நிற்கிது இல்லைன்றால் நாங்க பாத்ரூம் உள்ள போகக்குள்ளேயும் பாட்டு தான், ஸ்கூலுக்கு போனோடையும் மேசையிலையும் டோல் அடிச்சு பாட்டு படிக்கிறோம், இன்னொரு கூட்டாளி கிடைச்சோனையும் டாவு பார்த்த படத்தை அவன்கிட்ட கழிச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தான் நாங்க டிஸ்கஷன் பண்றோம். ஸோ நாங்க அந்த எங்களுக்கு கிடைக்கிற டைம்ல எல்லாம் சினிமா படங்களும் பாட்டும் கதைகளும் ஊராடுற கதையும் தேவையில்லாத பிரச்சனையும் நாங்க டிஸ்கஷன் பண்றதால எங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அதாவது மூளை எங்களோட மனசுல வந்துட்டு மேலுக்கிக்கிற பகுதிகளில் இந்த வளமையாக நாங்க எதை பார்க்கமோ எதை கதைக்கமோ எதை கேட்குமோ அதுதான் ஞாபகத்துல நிற்கும். எனவே எக்ஸாம்ல படிக்கிற புத்தகம் நோட்ஸ் அது எல்லாம் ஞாபகத்துல நிற்கணும் என்றால் அதெல்லாத்தையும் கொஞ்சம் தூரப்படுத்தி படிக்கிற விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கூடுதலாக உங்களோட ஞாபகத்துல படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு நிற்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ரைட். கடைசியாக ஒரு பாயிண்ட்ஸ், ரமலான் நோன்பு காலம்ங்கிறதால கட்டாயமாக வந்துட்டு நீங்க என்ன இதுல பாக்குறது என்னன்னா இந்த நோம்ப பகலைக்கு காலையில சாப்பிட்டோனையும் பகலைக்கு சாப்பிடாம போய் எக்ஸாம் எழுதி நினைச்சுட்டா டயர்ட் ஆயிருக்கும். இந்த எண்ணத்துல நீங்க கேட்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க சஹர் செய்யற நேரம் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் தான், சஹர் செய்யாம நோன்பு பிடிச்சிடாதீங்க. நல்ல சாப்பாடு மிச்சம் ஹெவியான சாப்பாடையும் நீங்க சாப்பிட்டு சிக்கலாக்கி கொள்ளாம பொருத்தமான அளவு கூட கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணியை கொஞ்சம் கூட எடுத்து நீங்க அந்த நோம்புக்குள்ள வந்துட்டு என்ன செய்யலாம் விஷயத்துனா நீங்க நோம்பு பிடிச்சிக்கிட்டு எக்ஸாம் எழுதுங்க. நோம்பு பிடிச்சிட்டு எத்தனையோ விஷயங்களை சாதிச்சுக்கிறது, இது ஒரு ஆன்மீக ரீதியாக நாங்க நோம்பு பிடிச்சிக்கிறோம், அல்லாஹ்தாலா எங்களுக்கு உதவி செய்வான்ட்டு பாசிட்டிவாக நீங்க நினைப்பீங்களாம்னா நிறைய உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலையில சாப்பிடாம சஹர் செய்யாம நோம்பு பிடிச்சிடாதீங்க. என்னால் காலையில நீங்க சாப்பிடாம எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கன்னா உங்களோட கை அந்த அதாவது எனர்ஜி இல்லைன்னு சொன்னா கை நடுக்கும், நீங்க இந்த விரும்பின மாதிரி உங்களுக்கு எழுத இல்லாம போகும். எனவே காலையில நல்லா சாப்பிடுங்க. நீங்க சஹர் செய்யுங்க. சஹர் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரத்துல எழும்புறங்கிறதால உங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த டைம்ல வாய்ப்பு இருக்கும். வளமையாக எழும்பாத ஆட்கள் சஹருக்கு எழுப்பினீங்களாம்னால் கொஞ்சம் தூக்க மசகம் இருக்கும். நோன்பு வாரத்துக்கு இந்த நிறைய நாளைக்குங்கிறதால இப்போதையே நீங்க சஹர் டைமுக்கு தஹஜ்ஜத்துக்கு எழும்பி பழகுங்க. சரி. இந்த நோன்பு பிடிக்கிற ஆக்களுக்கு இந்த கதை நான் சொல்றது. அப்ப பல ஷஅபான் மாசம்ங்கிறது ரசூலுல்லாஹ் நிறைய நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம் சொன்னா இத திங்கள் வியாழன் 1 நாள் அப்படின்னு சொல்லிலாம் நோன்பு பிடிக்கிறதுக்காக வேண்டிய நீங்க எழும்பி இந்த டைம்ல நீங்க நோன்பு பிடிக்கலாம், பிடிக்காம விடலாம், சின்னதான நோன்பு. பட் எழும்பி படிக்கிறங்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வரீங்களா ரமலான்ல நீங்க எழும்பி நோன்பு பிடிச்சிட்டு படிக்கிறதுக்குரிய ஒரு கல்ச்சர் வரும். எனவே அது ஆக முக்கியமான விஷயம். நிறைய பழ வகைகளை சாப்பிடுங்க. அதே மாதிரி புரோட்டீன் அந்த உணவுகளை சாப்பிடுங்க. மிச்சம் ஹெவியான சாப்பாடுகளை நீங்க சாப்பிட வேணாம். அது மாதிரி எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்தது பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஹெவியா படிக்கணும்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏற்கனவே படிச்சதுகளை கொஞ்சம் ஞாபகப்படுது. இது ஒரு சோதனை மாதிரி தானே எங்களுக்கு, அதாவது எக்ஸாமுக்குள்ளுக்கு ஒரு எக்ஸாம் அல்லாட. எனவே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருந்து ஏழுமான அளவுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. தராவிக்கு தொழுகை நொண்டிக்குது, சுன்னத்தான தொழுகை நீங்க கூட்டாக சேர்ந்து பள்ளிக்கு தொழ போகலாம். அப்படி அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த காலகட்டத்தில் நீங்க அதாவது
ஆரம்பத்துல ஷாக்கு பிறகுக்கு கொஞ்சத்தை தொழுதுட்டு வித்திரு தொழாம பிறகு நீங்க தஹஜ்ஜுத் எழும்புற நேரம் மிச்சத்தை கொஞ்சத்தை வித்திரு தொழுதுட்டு ஷஹர் செஞ்சுட்டு அங்கே படிக்கலாம் அல்லது கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி உங்களோட நேச்சருக்கும் உங்களோட பாடி கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி நீங்க சில விஷயங்களை தீர்மானிச்சு கொள்ளுங்க. என்னால் இதுல மூச்சுக்கார அகழிப்பீங்க, சில ஆக்களுக்கு பாடி கண்டிஷன் நல்லமில்லாத அகழிப்பீங்க. இலங்கையில் 8ஆம் மாசம் மரங்களிலும் ஹெவியான பனிவிழும் என்ன கடும் கூதலாய்க்கும் சொல்லப்படுது. சில ஆக்களுக்கு பனி வந்தா எப்பயும் தும்மல் அடிக்கிறார்கள் இப்பங்க நீங்க இதுக்குள்ளுக்கு. ஸோ உங்களோட பாடி கண்டிஷன்ஸ், உங்களோட ஹெல்த் விஷயம், டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டிய தேவைகளுக்கும் இதுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி சில அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள்ல டெப்லெட் போடுறார்கள் இருப்பீங்க. ஸோ வெறுமனே நோம்புங்கிற நான் சொல்ற டிப்ஸை மட்டும் வச்சுக்கொள்ளாம உங்களோட வளமையாக உங்களோட இந்த கிளினிக் மற்ற டாக்டர்ஸ், ஃபேமிலி டாக்டர்ஸ், உங்களுக்கு பழக்கமான டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க. உங்களோட சிச்சுவேஷனை ஃபுல்லா சொல்லுங்க. இது ஒரு 1 hour ப்ரோக்ராம். உங்களோட யாருக்காவது அப்படி தனியாக இருக்கணும்னா நீங்க தனியாக கேட்கணும் என்றால் அது விரிவாக நீங்க கேட்டுக்கொள்ளலாம். எனவே இந்த மாதிரி இப்ப நாங்களும் எக்ஸாம் எழுதின நோம்பு டைம்ல தான் எனக்கு நோம்பு டைம்ல எக்ஸாம் எழுதின ஒரு பிரச்சனை. எனக்கு ஓலவில் 6A2BC அந்த ரிசல்ட்ஸ். அப்ப 6A3BC நாங்கள் 10 பாடம் எக்ஸாம் எழுதினோம். அது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கொண்டு வரல. பழகிட்டோம், சரி நாளைக்குது. ஸோ கொஞ்சம் இந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரைட், நிறைய பேராக கொமெண்ட்ல டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டிப்பாங்களாயும், பட் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண இயலுமாங்கிறது இல்லை, டைம் முடிஞ்சுது. ஸோ இவ்வளவு தான் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு எளிமை இருந்தது. சிலாக்கள் கேள்வி கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கலாம் அப்படி சொல்லி சிலாக்கள் கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் முதலாவது வந்துட்டு என்ன அம்சம் என்றால், முதலாவது நான் இந்த 5 minute டெக்னிக் யூஸ் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் வாசிச்சுட்டு இன்னொரு ஆளுக்கு கதை மாதிரி சொல்லுங்க. கொமனான விஷயங்கள் எல்லாத்தையும் இலங்கட வரலாறு எடுத்து நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தை டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யலாம்ங்கிறது எல்லா அரசாங்கமும் எல்லா அரசியலும் செஞ்சுக்கிறாங்க. நீங்க வரலாற்றுல பாக்குறது என்னன்னா, அவங்களோட திருமணம் எதை ஒட்டி இருந்துக்குது, நிர்வாகம் எப்படி அமைஞ்சுக்குது, இந்த சிஸ்டப்படிதான் வச்சுக்கிறாங்க. எனவே இன்றைக்கு நிர்வாகத்தை மனசுல வச்சுக்கொண்டு இப்ப கச்சேரி, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியட், டிவிஷனல் செக்ரட்டரியட், GS, DS, GA இப்படி பொசிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது மாதிரி அந்த நேரங்கள்ல விதான இருந்தாங்க, கமகே இருந்தாங்க, கமரால இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் மீக்குதுன்னா அப்ப நான் கூட டைம் எடுக்கல. ஸோ ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு எப்படி இது இந்த காலத்துல எப்படி இருந்து, இந்த காலத்துல எப்படி இருந்து, இந்த காலத்துல எப்படிங்கிறத கொஞ்சம் ஒப்பிட்டு நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம் அமைச்சிருக்கீங்கன்னா உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு டீச் பண்ற மாதிரி நீங்க படிப்பீங்களா நீங்க இன்னமும் உங்களோட மனசுல ஞாபகத்துல நிற்கும். ஓகே சார், இந்த இது ஒரு ஆள் தொடர்ந்து போட்டியா சார், இந்த போன்ல என்னமோ என்ன போட்டியா பிரைவேட் மெசேஜ் என்னமோ சொல்லிக்கிறாங்க. ஓகே அவ்வளவுதான். ஓகே, நல்ல ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்துச்சுன்னு சொல்லி டைம் முடிஞ்சுங்கிறதால உங்க எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் சக்சஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு என்ன அமைச்சிருந்தால் எங்களோட பிரார்த்தனைகளும் உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு வந்துட்டு நீங்க தொடர்ந்து இந்த குரூப்ல இருக்கலாம். உங்களுக்கு தொடர்ந்தும் நாங்க சின்ன சின்ன டிப்ஸ்களை நாங்க அதுல தருவோம். எக்ஸாம் முடிஞ்சது பிறகும் சில வழிகாட்டல்கள் உங்களுக்கு தேவைப்படுற நேரங்களில் நாங்க அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் செய்தியை சொல்லி உங்களை எல்லாருக்கும் இந்த நடக்க போற எக்ஸாம் வந்துட்டு என்ன அம்சம்னா சக்சஸ் அமையணும்னு அந்த பிரார்த்தனையோட இந்த நிகழ்வை நாங்கள் முடிச்சு கொள்றோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you, sir. Thank you. Okay. Thank you.